நீங்கள் கேட்டிங்களா? நீங்களா வந்து பாதுகாப்பு கேட்டிங்களா இல்லை அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு? விஜய் தரப்பிலிருந்து கோரப்படவில்லை. பாதுகாப்பு கோரப்படவில்லை. பாதுகாப்புன்றது திரு விஜய் அவர்களின் நிழல்னு வச்சுக்கோங்க. அவங்க டியூட்டி அது. யார் போனாங்கன்னாலும் சார் பேர் என்ன, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார். வளர்த்தியாக ஒருத்தர் வந்து போனார், சவுக்க மீடியாவில் இருக்கார், பேர் லியோ, 3 மணி நேரம் பேசினாங்க, 2 வாட்டி டீ போச்சு, 2 வாட்டி பட்டர் பிஸ்கட் வாங்கினாங்க, இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. யார் போனாலும் என்ட்ரி போடணும், கரெக்டாக? ப்ரைவசி போயிடுச்சு. இன்னொன்று, ஐபி சப் இன்ஸ்பெக்டரை விட்டு தூரத்துலேருந்து பார்த்து யார்ப்பா போகிறாங்க அங்கெல்லாம் கண்டுபிடிக்குது. இது ஈஸியில் வாசலில் உங்கள் இருக்கானே. ஸோ நிச்சயமாக திரு விஜய் அவர்களோட மூமெண்ட்ஸு, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காகத்தான் இது. முட்டை விஷயம் தான் பேசின அந்த டைலாகு உண்மை, சும்மா வாயில் வளர்றது கூட அவன் பேசியிருந்துருக்கலாம் அந்த நபர். எனக்கு கூட வந்து அதை வந்து பேசி அவங்களே பரப்பு விட்டு அவங்களே இருக்கலாம். அதெல்லாம் 1.5 ரூபா தான் வரும். என்ன சொல்கிறேன், ஒரு லாரியில் மொத்தமாக வந்து இறக்குற மாதிரி வச்சிடுறேன். இப்போ இவங்க நிராகரிக்கலாமா? அப்படி சொல்லலாம். நாளைக்கு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நாளைக்கு இவங்களே கல் விட்டு அடிச்சாங்கன்னா நாங்கள் அப்பவே சொன்னோம். திரு விஜய் அவர்களின் நிழல்னு வச்சுக்கோங்க. அஃபிஷியலாக பிரசாந்த் கிஷோரோடு ஒப்பந்தம் கையெழுத்திடும் யோசனையில் திரு விஜய் அவர்களோ தாவேகா கட்சியோ இல்லை. விஜயகாந்த் அவர்கள் கூட கட்சி தொடங்கிய போது கூட்டணின்ற பேச்சையே வாயிலேருந்து எடுக்கல. இவர் எடுப்பில் அதிகார பகிர்வுன்றதோட தான் ஆரம்பிக்கிறார் கட்சியை. இப்போ நாளைக்கு அதிமுக நெகோசியேட் பண்ணும்போது எங்களுக்கு அதிகார பகிர்வு என்ற பேச்சையும் நாளை வைக்கலாம். திமுக தரப்பில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நான் பேசிய நபர்கள் என்னிடம் குறிப்பிடுவது. அவங்க இப்போது இன்கேஸ் விஜய் தனியாக ஏடிஎம்கே தனியாக நின்னாங்கன்னா 100% திமுகவின் வெற்றி உறுதி. அதிமுக வேணாம், டைரக்டா தாவேகாவோட கூட்டணி வைக்கலான்னு பிஜேபி அவ்வளோ முட்டாளா விஜய்? அதுவும் சொல்றாங்க சார், கொடுக்க முடியலன்னு சொல்றதுக்கு தான் போயிருக்காரு. பாசிபிள். இதை நான் ரூல் அவுட் பண்ணல. பாசிபிள். 4 இடம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதுல ஏன் சார் ஒரு இடம் கூட கமலுக்கு தரல? ஆமா, எவ்வளோ பெரிய கட்சி வாங்க, 100 பேர் இருப்பாங்கம்மா. சரி, திராவிட மாப்பிள்ளை சார் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தால் அவர் முக்கியமா, கமல் முக்கியமா? மாப்பிள்ளை சார் தான். இப்போவும் கமலஹாசனுக்கு முதல்வர் அவர்கள் நெல்லையில் சுவைத்த அல்வாவை தான் கொடுக்க போகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அது என்னன்றது நெல்லையிலேருந்து வரும்போதே வாங்கி வந்து கொஞ்சம் மொத்தமாக ஏற்றியா லாரியில்? இல்லை, ஏன்னா நீ என்னப்பா சொல்கிற, நான் தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு ஏன் போய் பார்க்கணும் இப்போ இந்த நேரத்தில்? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டியில் தமிழகத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச இருக்கிறோம். முதலாவதாக விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் ஆகியோர் சந்தித்து கொண்டனர். இந்த சந்திப்பின் நோக்கம் என்ன, அதே போல் விஜய் அவர்களுக்கு ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளது, இது குறித்தும், அதே போல் உதயநிதி மற்றும் கமலஹாசன் அவர்களின் சந்திப்பு குறித்தும் பேச இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் லியோ. பிரசாந்த் கிஷோர் மற்றும் விஜய் அவர்கள் இவங்க 2 பேர் சந்தித்தாங்க. அதன் பிறகு தான் ஒய் ப்ளஸ், அதுக்கப்புறம் தான் கமல்ஹாசன் மற்றும் உதயநிதியோட சந்திப்பு நடந்தது. பிரசாந்த் கிஷோரை ஏன் விஜய் அவர்கள் வந்து சந்தித்தார்? ஏன்னா ஒரு பக்கம் திமுக கூப்பிட்டு பிரசாந்த் கிஷோர் வரல, அதிமுக தரப்பிலும் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. அப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தாலும் டைரெக்டாக வந்து பிகே வரமாட்டார் ஏடிஎம்கேக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விஜய் மற்றும் பிகேவோட சந்திப்பின் நோக்கம் என்ன பேசப்பட்டது அங்கே? இந்த சந்திப்புக்கெல்லாம் பின்னணியில் இருக்கும் முக்கிய சூத்திரதாரியை விட்டு நீங்கள் மேலோட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். சூத்திரதாரி யார் என்பது உங்களுக்கு தெரிந்துவிட்டால் மீதம் எல்லாமே உங்களுக்கு புரிந்துவிடும். ஆதவ் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அவரே வெளியிட்ட புகைப்படங்கள் நினைவிருக்கிறதா? பிரசாந்த் கிஷோரை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன்னு பிரசாந்த் கிஷோர், திரு அர்ஜுன் மற்றும் திராவிட மாப்பிள்ளை சார் இருக்கக்கூடிய அந்த புகைப்படங்கள் வெளிவந்தது உங்களுக்கு நினைவிருக்கும். ஆதவ் அர்ஜுன் இன்னைக்கு வரைக்கும் பிரசாந்த் கிஷோரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கார். ஓகேங்களா? திரு கிஷோர் அவர்களோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி கொண்டிருப்பதும் உண்மை. ஃபஸ்ட்டு வந்து பிரசாந்த் கிஷோரோட பர்சனாலிட்டி என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். பிரசாந்த் கிஷோரோட பர்சனாலிட்டி, ஒரு வெற்றி கிடச்சிதுன்னா அந்த வெற்றி எல்லாத்துக்குமே நான் தான் காரணம்னு கிளைம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு 2 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி அகில இந்திய அளவில் 2024 பொதுத் தேர்தலுக்கு திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை வியூக வகுப்பாளராக நியமிப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடந்தது. எங்கே வந்து பிரசாந்த் கிஷோர் ஹையர் பண்ணாலும் அவர் வைக்கிற ஃபஸ்ட்டு கண்டிஷன் எல்லாமே இங்கே நான் சொல்கிறபடி தான் நடக்கணுன்ற ஒரு விஷயத்தை அவர் செய்வார். பல்வேறு கட்சிகளுக்கு அவர் பணியாற்றியிருக்கிறார். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் சோனியா இன் பிரின்சிபல் அக்ரீடு, ஈவன் பிரியங்கா வாஸ் ஆல்சோ கன்வின்ஸ்டு. லாஸ்ட் மினிட்ல ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு சீனியர் லீடர்ஸ் எல்லாம், காங்கிரஸ் கட்சியில் இந்த கல்ச்சர் உண்டு, தில் டேக் எவ்ரி ஒன் இன் டு லூப்பு. சீனியர் லீடர்ஸ் ஏகே ஆண்டனி, ஒரு திரு பி சிதம்பரம், இன்னும் இது போன்ற மூத்த தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து அவங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன், அதாவது 24க்கான காங்கிரஸ்க்கான ரோட் மேப் என்னன்றதை
அவங்க இந்த ப்ரெசன்டேஷன்லாம் காட்டும் பொழுது திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஐ வில் ரிப்போர்ட் ஒன்லி டு மேடம் என்று சொல்கிறார். யார் மேடம்னா யார்? சோனியா காந்தி தவிர நான் வேறு யார்கிட்டே ரிப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அந்த கட்சி ஒத்துக்குமா? அதுக்கு அனுப்பி விடுறாங்க. இன்னொன்று, இந்த வியூக வகுப்பாளர்கள் எல்லாருமே பின்னாடி இருந்து திரைமறைவில் ஆலோசனை சொல்பவர்கள். எந்த கட்சி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அந்த கட்சியோட லீடர்ஸ் தான் அந்த கட்சியின் முகம். வெற்றி பெற்ற பிறகு இந்த கட்சி வெற்றி பெற்றதற்கு நான் தான் பெரும்பங்கு வகித்தேன் அப்படின்ட்டு ஒரு வியூக வகுப்பாளர் சொல்லிக்கிட்டாருன்னா அதை எந்த கட்சியும் வேடிக்கை பார்க்காது, எந்த லீடரும் அதை அனுமதிக்க மாட்டார். என் மூஞ்சுக்கு விழுந்த ஓட்டுன்றதை தானே ஒரு லீடர் விரும்புவார். நான் வியூகம் வகுத்து கொடுத்தேன், அதனால தான் ஒரு இந்த கட்சி ஜெயிச்சுன்றதை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு இது இப்படித்தான் போகும், நான் சொல்லிதான் இது நடந்தது, நான் சொல்லிதான் இவர் வெற்றி பெற்றார்ன்றதை கிளைம் பண்ணிக்கிறது பழக்கம் அவருக்கு உண்டு. மாறாக திரு சுனில் கனகுலு, ஜான் ஆரோக்கியசாமி, ராபின் சர்மா போன்றவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க பிஹைண்ட் த ஸ்க்ரீன் தான் வேலை பார்ப்பாங்க, முன்னாடி வரமாட்டாங்க. இந்த அடிப்படையில் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள்தான் பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து திரு விஜய் அவர்களோட சந்திப்பை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி சீஃபாலஜிஸ்ட்டு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க சர்வேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மூட் ஆஃப் தி பீப்புள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவுக்கு பேசிக் சாம்பிள் சர்வே எடுத்து வச்சுக்கிட்டு, ஏன்னா எப்போ யார் கூப்பிட்டாலும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து சார் இதான் உங்கள் பொசிஷன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தயாராக இருக்க வேண்டும். அஃபிஷியலாக பிரசாந்த் கிஷோரோடு ஒப்பந்தம் கையெழுத்திடும் யோசனையில் திரு விஜய் அவர்களோ தாவேகோ கட்சியோ இல்லை. என்னென்னா, அந்த கட்சியில் ஏற்கனவே கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே விஜய் ஹையர் பண்ண ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி திரு ஜான் ஆரோக்கியசாமிக்கு வேலையே இதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன், 2016 அன்புமணி பிஎம்கே மாற்ற முன்னேற்றம் அன்புமணி, அதுக்கு பிறகு அதிமுக தலைவர்களோடும் அவர் வேலை செய்திருக்கிறார். நாளைக்கு உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன், இவர் ஆதவ் அர்ஜுன் வந்து தாவேக்கு போகும்போதே நிச்சயமாக ஜான் ஆரோக்கியசாமி கூட பிரச்சனை வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன், உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போது பிரசாந்த் கிஷோர் அவர்களை இவர் அழைத்து வந்திருக்கிறார். அஃபிஷியலாக திரு பிரசாந்த் கிஷோர் இஸ் நாட் பார்ட் ஆஃப் ஐபேக். ஏன்னா அவர் எப்போ வந்து பீகார் தேர்தலை மனதில் வைத்து ஜன் சூரஜ் என்ற அந்த கட்சியை அவர் தொடங்கினாரோ அப்போவே வந்து அவர் அரசியல் கட்சியில், அரசியல் களத்தில் முழு நேரம் அவர் கவனம் செலுத்த வேண்டும். அதையும் பண்ணிக்கிட்டு இவர் வியூக வகுப்பாளர்னு 4 கட்சிக்கு போய் வேலை செஞ்சார்னா நாளைக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, அது முறையும் கிடையாது. அன்அஃபிஷியலாக பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சஜஸ்ட் பண்ணுவார். ஐபேக் அவர் நிறுவனம் தானே, அங்கே இருக்க ரிஷியோ இல்லை வேறு இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, அவர்கள் எல்லாம் வேலை செய்தால் இவர் ஒரு பிராண்ட் இல்லையா? பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார்னா இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசுகிறோம்ல, இதற்காக இதை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார். இப்போ வந்த உடனே அவர்கிட்ட மைக்கு போடுறாங்க, சார் என்ன பேசுனீங்க விஜய்கிட்ட, இதெல்லாம் அவர் விரும்பக்கூடியவர். திரு விஜய் அவர்கள் நான் புரிந்து கொண்டவரை அங்கேருந்து ஒருத்தர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து சார் நீங்கள் இதை இப்படி பண்ணுங்கள், இவரை மாற்றுங்க, அவரை மாற்றுங்க, இந்த தொகுதியில் போட்டிடுங்க, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அப்படியே நீங்கள் சொல்கிறபடி நான் செய்கிறேன்ட்டு கேட்டுக்கொள்ளும் நபரும் திரு விஜய் அவர்கள் அல்ல. வர்றாரு, ஆதவ் அர்ஜுன் புதுசாக கட்சியில் சேர்ந்திருக்காரு, பொதுச் செயலாளர் தேர்தல் வியூக வகுப்பா அவருக்கு. என்னது ஆதவ் அர்ஜுனுக்கு? தேர்தல் பரப்புரை சம்திங், ஏதோ தேர்தல் வியூகம்னு நினைக்கிறேன். தேர்தல் மேலாண்மை கரெக்ட். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஜெனரல் செக்ரட்டரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்துட்டேன் அப்படின்றத ஆதவ் அர்ஜுன் வெளி உலகுக்கு எப்படி காட்டுவது, குறிப்பாக திமுகவினருக்கு எப்படி காட்டுவது? அதற்காகத்தான் வெளிப்படையாக அனைவருக்கும் தெரியும்படி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து வந்து 2 முறை சந்திப்பு நடந்தது என்று நான் புரிந்து கொள்கிறேன். 2 முறை, 2 தனித்தனி. முதல் நாள் ஒரு வாட்டி சந்திக்கிறார், 2வது நாள் ஒரு முறை சந்திக்கிறார். ஸோ ஆதவ் அர்ஜுனுக்கு இந்த பாருங்கள் நான் என்னென்ன செய்து கொண்டிருக்கேன், அதற்கு ஏற்றாற் போல உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும். ஒரு வியூக வகுப்பாளர் போய் ஒரு அரசியல் கட்சி தலைவரை சந்திக்கிறதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, தெரியும்ல. எடப்பாடி பார்த்துருக்காரு, கலைஞரையும் இவர் திரு ஸ்டாலின் அவர்களையும் பார்த்துருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. நேற்று கனிமொழியிலேருந்து டிஎம்கேல அத்தனை பேர் ரியாக்ட் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? பிரசாந்த் கிஷோர் போய் விஜய் பார்த்ததுக்கு திமுக தொண்டர்களான கட்சி, எங்களுக்கு வியூக வகுப்பாளர்கள் அவசியம் இல்லைன்னு ரகுபதி பேசினாரு, RS பாரதி பேசுனது தான். 2021 எப்படி வின் பண்ணாங்கன்னு தெரியல. அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணார் பிரசாந்த் கிஷோர், ஞாபகம் இருக்கா? ஐ ஹவ் சைன்ட் அக்ரிமெண்ட் வித் டிஎம்கேன்னு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணார். இவர் சுனில் ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணதெல்லாம் கூட டிக்ளேர் பண்ணல, பட் வேலையை வச்சு நம்ம சுனில்னு தெரிஞ்சுக்கலாம். பட் இவங்க டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் இப்போது இந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பதட்டம் திமுகவில் உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுன் வெளிப்படையாக திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைத்து வந்து சந்திக்க வைத்தார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். அண்ட் ஜான் ஆரோக்கியசாமி 3 வருஷமாக 4 வருஷமாக கூடவே இருக்கிறாரு. அவர் இருக்கும்போது பாஸ் உனக்கு மேலே ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான், நீ அவங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்ற வேலையை திரு விஜய் அவர்கள் செய்ய மாட்டார் என்றும் நான் நம்புகிறேன். ஒரு 2 மணி நேரம் பிரசாந்த் கிஷோர் இத்தனை எலெக்ஷனை பார்த்தவர் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு ஆலோசனை சார், உங்களுக்கு இவ்வளோ தான் சார் இருக்குது, புது கட்சி சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை சார், நான் டிஎம்கேக்கு வேலை பார்த்துருக்கேன், அவங்களுக்கு இவ்வளோ வலுவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, இத்தனை பார்ட்டி கூட இருக்காங்க, நீங்கள் ஒருவேளை 26 தனியாக போகலான்னு நினச்சிங்கன்னா இதான் சார் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவை சொல்லலாம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பண்ண மூவ்ஸ்லாம் கரெக்டு, அடுத்தடுத்து இதை பண்ணணும். இப்போ உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஓட்டு இருக்குது,
40s 50s இருக்கிறவங்களோட ஓட்டை நீங்கள் இன்னும் கவர் பண்ணல, அவங்கெல்லாம் டிஎம்கேல இருக்காங்க. இது மாதிரி ஒரு பிரெயின் ஸ்டாமிங் செஷனாக அது இருந்திருக்கலாம். இந்த அளவுக்கு தான் இது இருக்க போகிறது. இன்னொன்று, அஃபிஷியலாக ஐபேக்கில் இப்போ இல்லை பிரசாந்த் கிஷோர். ஒரு அரசியல் கட்சி ஜன்சூரஜ் தொடங்கும் போதே நான் அங்கே போயிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டார். ஸோ அஃபிஷியலாக சைன் பண்ணியும் ஏற்றுக்க முடியாது. அன்அஃபிஷியலாக கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். அஃபிஷியலாக சைன் பண்ணலன்னா பில் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இங்கே டிஎம்கேல சைன் பண்ணப்போ ஹி பில்டு, அது மாதிரி இங்கே பில் பண்ண முடியாது. அவருக்கு ஒயிட்டில் தான் கொடுக்கணும் அவருக்கு. அந்த அடிப்படையில் தான் நான் இந்த சந்திப்பை பார்க்கிறேன். இல்லை, இந்த சந்திப்பு வந்து எப்படி எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி தெரில. ஏன்னா ஒரு பக்கம் வந்து அதிமுகவை சந்திக்கிறார், அதிமுக தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்கிற வேட்பாளர் யாராக இருக்காங்களோ எல்லாத்தையும் உள்ளே பொறுக்கி போட்டாங்க டிஎம்கே. ஓகேங்களா? ஒரு சுனிலாக இருக்கட்டும், இன்னும் சில பேரை வந்து உள்ளே வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு பக்கம் அதிமுக டீம் பேசுகிறாரு பிகே, இந்த பக்கம் ஏழு டீம் பேசுகிறாரு. ஆதவ அர்ஜுனும் வந்து ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிகே உள்ளே கொண்டு வராரு. இது வந்து டிவிகேல எந்த மாதிரியான பிளவை ஏற்படுத்தும் சார்? அந்த இடத்த வந்து ஆதவா இல்லை ஜான் ஆரோக்கியசாமியான ஒரு கிளாஷ் வரும் கண்டிப்பாக. ஓகேவா? வரும், ஆல்மோஸ்ட் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். எனக்கு தெரிஞ்ச அந்த ஆடியோலாம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா ஜான் ஆரோக்கியசாமி? அது அந்த பின்னணியில் தான் அதெல்லாம் நடந்திருக்குமோ அப்படின்னு தோணுது. இது அடுத்தடுத்து எப்படி மூவ் ஆகும்? ஏற்கனவே வந்து ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பார். ஓகேவா? ஏன்னா லோ பட்ஜெட்டில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடியவர் ஜான் ஆரோக்கியசாமி. 2016 அந்த கேம்பெயின் அந்த அளவுக்கு பிரமாதமாக இருந்ததுக்கு பெரிய பட்ஜெட்லாம் இல்லை, ஓரளவு சின்ன பட்ஜெட் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுருப்பார். அடுத்து வந்து பிகே வந்து ஒரு பிளானை கொடுத்துருப்பாரு. ஸோ ஜான் ஆரோக்கியசாமி சொல்லுவார், இல்லை இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு இங்கேருந்து வரும். ஸோ இது எப்படி கிளாஷ் ஆகும்? விஜயை வந்து எல்லார்கிட்டையுமே வந்து கூப்பிட்டு கேட்பார், எதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி பண்ணலாம். எல்லோரும் உங்கள்கிட்டையும் கேட்பார், இன்னொருத்தர் அரசியல் ஆலோசகர் வந்து அவர்கிட்டையும் கேட்பார், பிகே கிட்டையும் கேட்பார், சுனிலே கேட்டால் எல்லாத்தையும் கேட்பார்னு வச்சிங்களேன். அப்படி இருக்கும்பொழுது விஜய் வந்து இதில் எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறார்? ஃபஸ்ட்டு, விஜய் அவர்கள் எந்த சூழலிலும் ஜான் ஆரோக்கியசாமியை விட்டு தருவார் என்று எனக்கு தோன்றவில்லை. நான் ஏற்கனவே ஆன்சர் பண்ணதில் நான் அதை இண்டிகேட் பண்ணியிருந்தேன். இந்த சந்திப்பு எப்படி நடந்திருக்கும் என்று நான் ஊகிக்கிறேன் என்றால், திரு ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார், ஆதவ அர்ஜுன் இருக்கார். அப்போ ஆதவ அர்ஜுன் இதை பிச் பண்ணுறாரு, நான் பிகே கிட்ட பேசினேன், உங்களுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா வந்து பார்க்குறேன்ட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லும்போது, அதை நான் பார்க்க முடியாது, ஜான் ஆரோக்கியசாமி கோச்சுப்பாருன்னு விஜய் அவர்கள் சொல்ல முடியுமா? முடியாது. என்ன இருக்குது, வர சொல்லுங்கள், கேட்போம் அவர் ஐடியாவை. ஜான் ஆரோக்கியசாமியும் கூட இருப்பார், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு புதிய ஐடியாஸு, இன்னோவேட்டிவாக ஏதாவது சொல்கிறாருன்னா அதையும் சேர்த்து உள்வாங்கிக் கொள்வாரே தவிர ஜான் ஆரோக்கியசாமியை கலந்தாலோசிக்காமல் பெரிய முடிவு எதையும் பிகேவோ அல்லது ஆதவ அர்ஜுன் அவர்களோ சொல்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் எடுப்பார் என்று நான் நம்பவில்லை. ஜான் கூட இருந்தாலும் இருந்திருக்கலாம், இந்த மீட்டிங் இருந்திருப்பார். அது இல்லாமல் அது நடந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கும். இந்த தப்பை விஜய் செஞ்சிருக்க மாட்டார்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக நான் இதை செக் பண்ணல, பட் ஜான் ஆரோக்கியசாமி நிச்சயமாக கூட இருந்திருப்பார். 1. 2, கட்சியில் சேர்ந்த உடனே அவர் கொடுக்கும் பெரிய நன்கொடையை தவிர்த்து பார்த்தால் விஜய் கட்சியில் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு பெரிய பொறுப்பு தான் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இல்லைங்களா? கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் என்ன வேலை செய்வாரோ அந்த வேலை தான். எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டோட சர்வீசஸ்லாம் தேவை. எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்டு ஒரு பெரிய அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. அண்ட் எலெக்ஷன் இஸ் ஜஸ்ட் 10 months away. அப்போது ஆதவ அர்ஜுன் அவருடைய தொலைநோக்கு திட்டம் என்னவென்றால், திமுகவில் கிடைக்காதது தனக்கு இங்கே கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார். என்னது அது? எம்பி பதவி. ஸோ அப்போ அதை வாங்கணுன்னா ஹி நீட்ஸ் டு இம்ப்ரெஸ் விஜய். கரெக்டுங்களா? விஜய் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி ஆஃபீஸ் பார்க்குறேங்க, மவுண்ட் ரோட்டில் பெண்ணுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் பார்த்துருக்கேன், பெண்ணிலேருந்து ஆட்களை தூக்கி நாம் நிறுவனத்தை தொடங்குவோன்றதெல்லாம் தாண்டி ஒரு ஹை ப்ரொஃபைல் கன்சல்டன்ட் ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து அவரோட ஐடியாஸை விஜய் அவர்களை கேட்க வைப்பதன் மூலமாக ஆதவ் இஸ் அ ரிசோர்ஸ்ஃபுல் பர்சன் என்று விஜய் அவர்கள் நினைக்கலாம். அந்த அடிப்படையில் திரு ஆதவ அர்ஜுன் இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்திருப்பார். இது போக நான் ஏற்கனவே சொன்ன அந்த இன்னொரு விஷயமும், திமுக எளிமையாக சொல்கிற திமுக காண்டாகிறது. போன எலெக்ஷனுக்கு உங்களுக்கு வேலை பார்த்தோம் தூக்கி வந்துட்டோம் பார்த்தீங்களாங்க. உங்களுக்கு 2026 தேர்தல் அத்தனை எளிதாக அமையாது என்பதை குறிப்பாக திமுகவினருக்கு உணர்த்துவதற்காகவும் இது இருக்கலாம். இன்னொன்று, இப்போ ஆதவ அர்ஜுன் திரு ஜான் ஆரோக்கியசாமியை திரு விஜய் அவர்களிடம் சொல்கிறார், ஆனால் இந்த மாதிரிங்க நம்ம வந்து 26 ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சோன்னா நாம் இவ்வளோ ஜெயிப்போம், அவங்க இவ்வளோ ஜெயிப்பாங்க, 100% வெற்றி, கூட்டணிக்கு வெற்றி உறுதின்றதை சொல்கிறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு மற்ற ஆலோசகர்களும் இருப்பாங்க. திரு லியோ சொன்ன மாதிரி
அவங்கெல்லாம் வந்து தனியாக நினைல அடிச்சுட்டு வந்துடலாண்ணே, எப்படியும் வந்து 170 கிட்ட நம்ம தொற்றுவோம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இங்கே டெபாசிட்டா அப்படின்னு இப்போது திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து நாங்கள் சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த சர்வேல உங்களுக்கு வெளியில் கூட வந்துச்சுல இந்த நம்பர்ஸு, விஜய்க்கு எத்தனை வாக்கு சதவீதம்னு. ஆக்சுவலாக அது பேசும்போது கூட வந்து 15% 20% வந்து வாக்குகள் வந்து விஜய் பெறலாம் அப்படின்னு அது உண்மையாக பேசப்பட்டதா இல்லை விஜய் தனியாக நிற்க வேண்டும் என்று விஜய் அந்த ஆளுங்கட்சி தரப்புலேருந்து வெளியிடப்பட்டதா? இல்லை, நாம ஒரு வாதத்துக்கு அதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டு பேசுவோம், சரியா? இப்போ 15 to 20% இருக்குன்றத பிரசாந்த் கிஷோர் சொன்னால் விஜய் அதை முழுக்க நிராகரிக்க மாட்டார், கரெக்டுங்களா? அப்படி இதுதாங்க நிலைமை அப்படின்றத சொல்லும்போது அப்போது திமுக வீழ்த்துறதுக்கு இந்த 20% போதுமா? 20% ரொம்ப ஹை, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு ஏற்றுக்கும். 20% போதுமா திமுக வீழ்த்த? போதாது. அப்போ கூட்டணி என்பது அவசியம் என்பதை திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மூலமாக திரு விஜய்க்கு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் அவர் பெட்டராக கன்சிடர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா ஆல் செட் அண்ட் டன் விஜய் இஸ் அ ஸ்டார். நான் அவர் வந்து புத்திசாலி, தன்னுடைய பலம் என்ன என்பதை புரிந்து கொள்வார். புரியாமல் போய் மற்றவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு 234 தொகுதியிலையும் சோலோ நிற்கிறேன்ற முட்டாள்தனத்தை அவர் செய்வார் என்று எனக்கு இல்லை. அவருடைய மாநாட்டு பேச்சுக்களும் அதே போல் பரந்தூர் போனார் அந்த பேச்சுக்களும் அவரோட அறிக்கைகளும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து அதிமுகவை சீண்டி இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமலையோ விஜயகாந்த் அவர்கள் கூட கட்சி தொடங்கிய போது கூட்டணின்ற பேச்சையே வாயிலேருந்து எடுக்கல. இவர் எடுப்பில் அதிகார பகிர்வுன்றதோட தான் ஆரம்பிக்கிறார் கட்சியை, கரெக்டுங்களா? அதிகார பகிர்வுன்றதோடு ஆரம்பிக்கிறாரு. அப்போ நாளைக்கு அதிமுக நெகோஷியேட் பண்ணும்போது எங்களுக்கு அதிகார பகிர்வு என்ற பேச்சையும் நாளை வைக்கலாம். ஸோ திரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இந்த மாதிரி சார் நாங்கள் பண்ண சர்வேல இப்போ சொன்னதை உண்மையான ஒரு வாதத்துக்கு வச்சுக்கலாம், 15 to 20% இருக்குது, அப் அண்ட் டவுனாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படையில் அவர்கள் விவாதித்து இவர் பிரசாந்த் கிஷோர் சொன்னோட ஒரு பெட்டர் பர்ஸ்பெக்டிவ். ஸோ ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறாரு, திரு அர்ஜுன் சொல்கிறாரு, இப்போது பிகேவும் சொல்கிறாரு. ஸோ வில் திங்க் இன் திஸ் லைன்ஸ் என்று அவர் முடிவெடுக்கலாம். அதற்காக ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆதவ் அர்ஜுனும் வந்து நம்ம ஒரு ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நல்ல இம்ப்ரெஷனாக பண்ணணும்ல, வெறுமனே வந்து சேர்ந்தேன், விகடன் மேடையில் பேசினேன், 2 ட்வீட் போட்டேன்றதெல்லாம் வந்து ஒரு தலைவரை இம்ப்ரெஸ் பண்ணாது. நாளை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக வேண்டும் என்ற அவருடைய கனவு நிறைவேற வேண்டும் என்றால் 26 கணிசமான வெற்றியை அவர் உறுதி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு நடந்ததாக பார்க்கிறேன். சரி, இது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, இந்த சந்திப்பு ஏன் திமுகவுக்கு காண்டாயிடுச்சு? இப்போ அது தனியாக பேசலாம், இது பேசி முடிச்சிடலாம். 15 to 20% விஜய்க்கு இருக்குன்றது நம்ம ஒரு வாதத்துக்கு பிகே சொன்னார்ன்ட்டு எடுத்துக்கிட்டு பேசுவோம். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன்? 15-20% அவர் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து இந்த சர்வேலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சு. இல்லை, இது பாசிபிளான்னு கேட்குறேன். இந்த நம்பர் 15 to 20% விஜய்க்கு பாசிபிள்னு நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறேன். இருக்குமா? இது ஏற்கனவே 10% இருக்கும் அப்படின்னு தான் நம்ம நிகழ்ச்சியில் 10% தொட்டாருமா? அதான் வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படின்னு கணக்கு பண்றாங்க, பெண்களோட ஓட்டுன்னு கணக்கு 1 கோடி வருது இல்லப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வந்து ஊடகத்துறையில் நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. அந்த நண்பர்கள் வந்து பல்வேறு இடங்களில் வந்து சர்வே நடத்தினாங்க. அப்போது இளைஞர்களிடத்தில் ஒரு சர்வே நடத்தப்பட்டது. அவங்க சொன்னது எல்லாம் அந்த 20 35-40 வயசுக்குள்ளே எடுக்கப்பட்ட சர்வே. அந்த சர்வேல வந்து கிட்டத்தட்ட 60-70% வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க. ஏன்னா அது 24 எடுக்கப்பட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு எடுக்கப்பட்ட சர்வே. அப்போ வந்து ஒரு துணை கேள்வியாக இந்த கேள்வி கேட்கப்பட்டது, நீங்கள் யாருக்கு வந்து வாக்களிப்பீர்கள் என்று. அப்போ கேட்கும்போது நாங்கள் 50-60% வந்து நாங்கள் விஜய்க்கு வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் வந்து இங்கே பார்க்கப்படுது. என்னென்னா விஜய்க்கு வர வாக்கு வங்கிகள் பின்னாடி திரளலாம், ஆர்கானிக்காக திரள்றது. அவங்களுக்கு வந்து நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை, ஓகேங்களா? பணம் நீங்கள் வேறு ஏதோ மாநாட்டுக்கு வர காசு கொடுக்க தேவையில்லை. அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு விக்கிரவாண்டி. இப்போ விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து தொகை செலவழிக்கப்படுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே வரவழைக்கப்பட்ட கூட்டம் ஆர்கானிக்காக தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்ச மற்ற அந்த கூட்டத்துக்கான செலவு மட்டும் அதிகபட்சம் ஆயிருக்கும். ஃபேர் எனஃப், கரெக்டு தான். அப்படி இருக்கும்பொழுது இவர்கள் எல்லாம் அதிமுகவாகட்டும், திமுகவாகட்டும், பாஜகவாகட்டும், இவங்கெல்லாம் வந்து செலவு பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. 30%, 35%, நீங்கள் எத்தனை வேணா எடுத்துங்க. திமுக 30-35 வச்சுக்கலாம், அதிமுகவுக்கு 30-35 நீங்கள் வச்சுக்கலாம். இவங்களாம் வந்து பல கோடிகள் செலவழித்து அந்த வாக்கு வங்கி வந்து அவங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஓட் பேங்க் இருக்கும். அதை தவிர்த்து அந்த ஓட்டை வாங்குறதுக்கே இவங்க காசு செலவு பண்ணணும். கட்சிக்காரனுக்கு அதை நிலைநிறுத்துறதுக்கு கட்சிக்காரனுக்கே செலவு பண்ணணும். அவங்க கட்சியை சேர்ந்தவனுக்கே நீங்கள் வந்து காசு கொடுக்கணும். ஆனால் விஜய்க்கு வந்து அந்த தேவை இந்த எலெக்ஷன் இல்லை. எதிர்காலத்தில் எனக்கு எப்படின்னு தெரியல. இந்த எலெக்ஷனில் முதல் எலெக்ஷனில் அது தேவையில்லை. அப்படி இருக்கும்போது இந்த ஆர்கானிக்கான ஓட்டு வந்து 15 நான் வந்து தொடக்கத்தில் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தேன். யார் கேட்டாலும் 15 குறையாமல் விஜய் வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்பயும் அதான் சொல்கிறேன், ஒரு 15-20 பிகே சொன்னதை நான் உடன்படுறேன். இது வந்து எலெக்ஷன்லாம் தெரியும். அந்த 15-20% வச்சு
அவர் வந்து வெற்றி பெற்ற முடியுமா எல்லா தொகுதியும்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கும் தெரியும். அவரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சுருப்பார், நமக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்திங்களா, ஒரு ஊரில் வந்து 100 பேர் இருக்காங்க. 100 பேர் இருக்கும்போது 3 கட்சி இருக்காங்க. இப்போ விஜய் வந்து 15% 20% வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் 3rd லார்ஜஸ்ட் பார்ட்டி அதிமுக, திமுகவை தவிர்த்து. அந்த 3 பேர் இருக்காங்கன்னா மீதி 10% வந்து பாஜக இல்லை நாம் தமிழர் ஏதோ ஒரு கட்சிக்கு போகணும்னு வச்சிங்களேன். இவங்க வந்து ஒரு 30% அதிமுகவும் திமுகவும். அப்போ அங்கே வந்து விஜய் அவர்கள் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது, யார் பக்கம் போகிறாரோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து தனியாக தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்னார்னா, ஒருவேளை வந்து விஜயை தவிர்த்துட்டு வந்து மற்ற எல்லாமே வந்து தோல்வி அடையலாம். அதை வந்து விஜய் வந்து புரிந்து வைத்திருப்பார் நான் நம்புகிறேன். ஸோ விஜய் வந்து எடுக்க போகும் முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய ஆலோசகர்கள்கிட்ட கேட்கறதுக்கான நோக்கம் என்னென்னா, அவரோட எபிலிட்டி என்ன, கெப்பாசிட்டி என்ன, அவரோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வச்சு அவர் வந்து கூட்டணிக்கு பேரம் பேசலாம். ஓகேவா? அதுக்காக வந்து இந்த சந்திப்பெல்லாம் நடத்தலாம். அவர் ரெஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி அவர் சொன்னார், இவர் சொன்னார், ஸோ என்கிட்ட பிகே இப்படி சொன்னார், ஸோ எனக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது, இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் இருக்குது, அப்படி இருக்கும்பொழுது எனக்கு இவ்வளோ கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரம் பேசுறதுக்கு இந்த சந்திப்புகள்லாம் உதவும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு இன்டெலிஜென்ட்டான அணுகுமுறையாக தானே பார்க்க முடியும் நம்ம. இன்டெலிஜென்ட் தான் சார், நான் இது குறைச்சலாம் மதிப்பு இல்லை. நான் வள்ளுவர். அதிமுக இது எப்படி பார்க்கும்? பிகே சந்திச்சுக்காரு, இப்போ பிகே கிட்ட கேட்க மாட்டாங்களா அதிமுக? இப்போ வந்து சந்திப்பு நடந்தது, கேட்பாங்கல்ல கண்டிப்பாக, என்ன பேசுனீங்க, அவருக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புலேருந்து பிகே கிட்டையும் கேட்கப்படும்ல. அப்போ விஜயும் பீச் பண்ணுவார், ஏடிஎம்கேலேருந்து அவங்களும் வந்து கேட்பாங்க பிகே கிட்ட. கேட்கும்பொழுது நெகோசியேஷனில் அப்போ இதுதான் ஃபேக்ட்டு, நம்ம இப்படி தான் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிகள் கேட்டு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஆமாம், அதான் இது பேரம் பேசுறதுக்கான ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னொரு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு லீடருக்கு நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்றது தெரியணும். ஃபஸ்ட்டு ஒரு வள்ளுவரே வந்து தன் வழி, வினை வழி, மாற்றான் வழி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சண்டைக்கு போகணுன்றாரு. காம்ப்ளசண்ட்டாக வந்து கூட இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே கையை காமிச்சா போதுண்ணே, என்ன இந்த ஒரு ஸ்டாலினை மட்டும் சேர்ந்து கூட்டு போனாங்கல்ல, தம்பி நீ எல்லாம் விரல நீட்டிட்டு தூங்குறாங்க தம்பி, நீங்கள் எப்போ உங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு. அது மாதிரி இல்லாமல் என்னோட ஆக்சுவல் ஸ்ட்ரென்த் என்ன, இது மாதிரி 100 சர்வே டுபாகூர் சர்வே தூக்கிட்டு வருவாங்க, அண்ணே தனியாக நின்றுடலாண்ணே, தொகுதிக்கு 10 கோடி செலவு பண்ணுறதுக்கு கேண்டிடேட்ஸ் ரெடியாக இருக்காங்கண்ணே, நம்ம போயிடலானேன்னு சொன்னால் அது மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமர்த்துவதற்கு தான் உதவும். அப்படி பண்ணால் அந்த பாவத்திலிருந்து விஜய் அவர்கள் மீளவே முடியாதுன்றதை ஃபஸ்ட்டு விஜய் தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று, அப்படி விஜய் நின்னார்னா இந்த மாதிரி டைலாக்லாம் நீங்கள் அடுத்தது வந்து சினிமாவில் தான் பேசணும், அரசியல் வந்து பேசக்கூடாது, பேசாதீங்கன்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்று, இவ்வளவு அக்ரெசிவாக தன்னை ஆன்டி டிஎம்கே பொசிஷனில் பிச் பண்ணிக்கிறார் விஜய். இங்கே இது வரைக்கும் அவர் வந்து பொது நிகழ்வு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திமுகவை 4 சாத்துறதுக்கு தவறுறதே கிடையாது, எல்லா இடத்துலையும் திமுக கட்டி இல்லைங்களா. ஸோ அப்படி பிச் பண்ணிவிட்டு இந்த திமுகவை திருப்பி ஆட்சியில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு அவர் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருக்கலாமே, இல்லைன்னா இன்னும் 2 படம் புக் ஆகிருக்கான், 600 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கும். ஸோ அதை செய்ய மாட்டார். இது ஃபஸ்ட்டு இதுலேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, விஜய் இஸ் இன்டெலிஜென்ட். லியோ சொன்னது மாதிரி 10 பேர் சொல்லிட்டு ஒப்பீனியன், ஒரு மூளையை விட 10 மூளைகள் சிந்திப்பது இன்னும் சிறந்தது இல்லவா? கேளுங்க. பிரசாந்த் கிஷோரி சப்போஸ் டு பி எ மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லையா, இந்தியா முழுக்க அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது, என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போமே. 110 கோடியை 150 கோடியை திமுக சும்மா தூக்கி கொடுத்துருமா ஒயிட்டில்? இப்போ என்ன தான் இருக்குது, என்ன ஐடியான்றது கேட்கலாமே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நம்ம பலம் இது தான், ரைட்டா? நம்ம பலம் நீ ஜெயிக்கணுமா வேணாமான்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன்ற அளவுக்கு எனக்கு பலம் இருக்குது. ஆனால் உன்னை தோக்கடிச்சுட்டு நான் வெற்றி பெறுவதற்கான பலம் என்னிடம் இல்லை என்ற புரிதல் இருந்திருக்கும். அண்டு இந்த சாம்பிள்ஸு அந்த என்ன மாதிரியான ப்ரெசன்டேஷன் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு கன்வின்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு பிரசாந்த் கிஷோர் கட்சி ஆரம்பிச்சதுனால டேரெக்டாக அக்ரிமெண்ட் சைன் பண்ண முடியாது. அன்அஃபிஷியலாக கன்சல்டண்ட்டாக வந்து நானே ஃப்ரீயாக கன்சல்ட் பண்ணுறேன்ட்டு வந்து பிரசாந்த் கிஷோர் போன்ற ஆட்கள் வரும்போது விஜய்க்கு ஒன்றும் அது கசக்கலையே. இது போக இவர்களுடைய ஒப்பீனியன்னு நாளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கும் உதவும். வேர் வி ஸ்டாண்டுன்றது தெரிஞ்சால் தானே நம்ம ரேஸில் அடுத்தது எந்த விதமான தந்திரத்தை கடைபிடிக்க வேண்டும்னு இருக்கும். அதனால் அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை பார்க்கணும். சிக்னேச்சர் அக்ரிமெண்ட் சைனிங் சர்டன்லி நாட் வித் பிரசாந்த் கிஷோர் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தால் தானே இப்போ ஜானா சாமி, அவருக்கு தெரியாதா? பட்ஜெட்டை கொடுத்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் போடுற மாதிரி 10 பங்கு பெரிய ஆபீஸை போட்டு அவர் இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறாரு. இன்னொன்று, ஆதவ் அர்ஜுன் வந்து டிஎம்கேக்கு பிகே தேவையில்லை அப்படின்னு தானே பெண்ணை உருவாக்கி இருக்காரு. பெண்ணை உருவாக்குனாரு. ஆனால் நம்மளே பண்ணிக்க முடியும் இன்னும் நம்புறாரு தானே யாரு? ஆதவ். நிச்சயமா நம்புறாரு. ஒரு ஜஸ்ட் கன்சல்டேஷனாக தான் இருக்க வாய்ப்பு. ஜஸ்ட் கன்சல்டேஷன் தான். அதனால அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. கூடுதலாக ஒரு தகவலை சொல்லிடுறேன். பெண்ணை விட பெரிய நிறுவனம் ஒன்றை உருவாக்கும் பணிகளில் ஆதவ் அர்ஜுன் ஈடுபட தொடங்கிவிட்டார்.
சென்னையில் அண்ணா சாலையிலேயே அலுவலகமும் பார்த்து விட்டார். வெகு விரைவில் அந்த தேர்தல் மேலாண்மை தானேம்மா அதற்கான வேலைகளில் ஈடுபட இருக்கிறார். அதோட பார்ட்டாக தான் பிரசாந்த் கிஷோரோட அரைவல் அண்ட் மீட்டிங் வித் விஜய் இது பண்ணணும். இப்போது லியோ கேட்ட கடைசி கேள்விக்கு வர்றேன். நீங்கள் சொன்னது மாதிரி திமுக இதை பார்த்து பதட்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்கள் ஒரு 150 கோடி அழுதான், நீ அழு, எங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் அவங்க பார்க்கணும். ஆனால் எல்லா லீடர்ஸும் ரியாக்ட் பண்ணாங்க. அண்டு அண்ணன் சீமான் அவசியம் இல்லாமல் இந்த விஷயத்தில் வாயை விட்டு வெட்டி சண்டையை போட்டுன்னுக்கிறார். சாதாரணமாக சொல்லலாம், ஏங்க அவர் இஷ்டங்க, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவருக்கு பணக்கொழுப்புன்னா இது என்ன வார்த்தை? ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியிலே பேசணும். லாரியில் அடிப்பட்டு செத்து போயிடுவது அதெல்லாம் தேவையில்லாத விமர்சனங்கள். இந்த மாதிரி பிகே சந்திச்சுட்டு போயிருக்கேன்னா எங்க அது அவர் கட்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அவருக்கு பணக்கொழுப்புனோன்னா இப்போ 2 பேருக்கும் அதுக்கு பதிலுக்கு தாவேக்க சார்பில் ஏதோ ரியாக்ஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் வெட்டியாக சண்டை நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் இது செய்தியாக வேண்டும் என்றே ஆதவ் அர்ஜுன் விரும்பினார் என்று தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆதவ் அர்ஜுன் பிரசாந்த் கிஷோர் அழைத்து வந்தார்ன்றது அவருக்கு கிரெடிபிலிட்டி தானே. அதனால அண்டு தொண்டர்களால் ஆன இயக்கம் திமுக, எங்களுக்கு வியூக வகுப்பாளர்கள் தேவையில்லைன்ட்டுலாம் டிஎம்கேல நிறைய கருத்து தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, விஜய் இவ்வளவு சீரியஸாக இந்த தேர்தலை 26 தேர்தலை அணுகுவது என்பது திமுக தரப்பில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நான் பேசிய நபர்கள் என்னிடம் குறிப்பிடுவது. அவங்க இப்போது இன்கேஸ் விஜய் தனியாக ஏடிஎம்கே தனியாக நின்னாங்கன்னா 100% திமுகவின் வெற்றி உறுதி. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக மூட் ஆஃப் தி நேஷன் ஓட்டர் சர்வேலாம் வந்துச்சு. இன்று மக்களவை தேர்தல் தமிழகத்தில் நடந்தால் புதுவை உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கும் மாறுபட்ட கருத்தில் நான் அந்த சர்வேயோடு முரண்படவில்லை. பட் லோக்சபா அண்ட் அசம்பிளியில் ஓட்டிங் பேட்டர்ன் இஸ் டிஃப்ரெண்ட். இங்கே பிஜேபிக்கு 20%, 15% ஆர் 20% 24 போல்ஸில் விழுந்துருந்துச்சுன்னா அதை நீங்கள் பாதியாக கட் பண்ணிடணும். ஏற்கனவே நம்ம கடந்த முறை பேசும்போதே சொல்லியிருக்கோம், மக்கள் மிக அழகாக டெல்லிக்கு எலெக்ஷனு தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன்றதை பிரித்து பார்த்து தெளிவாக வாக்களிக்கிறாங்கன்றது நம்ம பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 24ஓட சுச்சுவேஷன்றது கம்ப்ளீட்டாக வேறு அண்ட் 26ஓட சுச்சுவேஷன்றது கம்ப்ளீட்டாக வேறு. இந்த பேசிஸில் தான் இந்த டிஸ்கஷன் நடந்திருக்கும். திமுகவில் ஒரு கலக்கம் என்பது ஏற்பட்டிருக்கு. பிரிஞ்சு நின்ட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஈஸியாக அவங்க அலைன்ஸ் ஸ்ட்ரென்த்தில் அடிச்சு தெரியாதா திமுகவோட பலம் என்ன பலவீனம் என்ன? இன்னொன்று இல்லையோ, நம்ம பேசுனதில் முக்கியமான விஷயம் இது. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை ஹையர் பண்ணுறதுல என்ன சிக்கல்னா, ஏற்கனவே சுனிலை கூப்பிட்டு சுனிலை சிஎம் விட்டு கிச்சன் வரைக்கும் அனுமதிச்சுட்டு கிட்டத்தட்ட ஃபேமிலி மெம்பராகவே ஆயிட்டார் சுனில். அப்படி பண்ணிவிட்டு திடீர்னு லாஸ்ட் நேரத்தில் ஆதவ் அர்ஜுன் மூலமாகவும் வேறு ஒருவர் மூலமாகவும் திரு பிரசாந்த் கிஷோர் அழைத்து நீ ரிப்போர்ட் பண்ணு பிரசாந்த் கிஷோர்ன்னு சொல்லும்போது சுனில் எப்படி ஒத்துக்குவார்? அண்ட் என்ன காரணம்னா, பிரசாந்த் கிஷோரோட நிறுவனத்திலேருந்து பிரிஞ்சு நிறுவனம் தொடங்கியவர் தான் சுனில். இப்போ பிடிக்காம தானே பிரிஞ்சு வர்றாரு. இப்போ அவர்கிட்ட போய் ஒர்க் பண்ணேன்னா நான் கிளம்புறேன்ட்டார். பண்ண அனுப்பிச்சு விட்டாங்க. அதே சுனில் திமுகவின் அத்தனை பலவீனங்களையும் தெரிந்த சுனில் 21 போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை செய்ததனால்தான் அவரோட கான்ட்ரிபியூஷன் 66 சீட்டில் அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்றதை 3% பார்க்கலாம். அது 3% தான், 3-4% தான் டிஃப்ரெண்ட். ஏடிஎம்கே டிஎம்கே அந்த அளவுக்கு 10 வருஷம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கட்சியை அந்த அளவுக்கு இழுத்து கொண்டு வந்ததுன்றது என்ன சிக்கல்னா, இப்போ சுனிலை கேட்டிங்கன்னா சுனிலுக்கு திமுகவில் எந்தெந்த மாவட்டத்தில் சிக்கல்ன்றது தெரியும். இது இவங்க டீட்டெயில்ஸ் தெரிகிறதுன்றது இங்கே இது பலமாக இருக்குது, இங்கே ஜெயிச்சிருவாங்கன்றது இல்லை. இந்த மாவட்ட செயலாளருக்கும் அந்த மாவட்ட செயலாளருக்கும் சண்டை. இவர்கிட்ட காசு கொடுத்தா இவர் வேலை பார்க்க மாட்டார், இங்கே இவரை தோக்கடிக்கிறது இப்படி. இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். இதை வச்சு தான் இவங்க பல இடங்களில் சுனில் வேலை பார்த்தார். அதே போல் திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு திமுக கட்சியில் டாப் டு பாட்டம் எங்கே என்னென்ன வீக்னஸ்ஸு என்ன சிக்கல்ன்றது அவர்களுக்கு அத்துப்படி. அதை நிச்சயமாக பகிரத்தான் செய்வார். இந்த அடிப்படையில் தான் திமுக இதை பார்க்குது. ஏன்னா அவங்களும் சர்வே எடுக்கிறாங்களா, அவங்க தான் ஃபஸ்ட்டு பெண்ணு போக அடுத்தது ராபின் சர்மா ஷோ டைம் சைன் பண்ணியிருந்தாங்க. அதற்கு பிறகு பஸ் அண்ட் சேட்டர்னு ஒரு நிறுவனத்தை ஹையர் பண்ணியிருக்காங்க, சென்னையை சேர்ந்த நிறுவனம். இது போக இடிஜியோ ஏதோ இன்னொரு நிறுவனம், 3 நிறுவனம். ஏதாவது என்னென்னா இந்த நிறுவனங்கள்லாம் ஏடிஎம்கே கிட்ட பேசுதுன்னு தகவல் தெரிஞ்சவங்க கூப்பிட்டு சைன் பண்ணிட்டாங்க. தாண்டி உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்கல்ல. உளவுத்துறை அஃப்கோர்ஸ் டெய்லி கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, ஒரு குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருக்குது திரு விஜய் அவர்களுக்குன்னு. அப்போது இந்த குடும்பத்தில் ஒரு ஓட்டு இருக்கிற விஜயும் ஏற்கனவே ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்தால் நம்ம 15 கட்சி கூட்டணி போட்டால் கூட ஜெயிக்க முடியாதுன்றது அவர்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா விஜய் தும்முனா கூட ரேட் பண்ணுறாங்க கட்சி. கவனிச்சிங்களா? மிக எளிதாக ரூலிங் பார்ட்டியில் இருக்கவங்க சொல்ல வேண்டியது, ஏங்க உங்கள் கட்சி அவங்க கட்சி 1000 பேரை பார்ப்பாருங்க, நாங்கள் பிரசாந்த் கிஷோரை பார்த்துட்டு அவர் தேவையில்லைன்ட்டு தாங்க நாங்கள் அனுப்பிச்சுட்டோம், இப்படி தானே பதில் சொல்லணும். என்னென்னமோ பிதற்றுகிறார்கள்.
எங்களுக்கு தொண்டர்கள் பலம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு பெரிய அளவில் பதட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உருவாகி இருக்கிறது. ப்ராபப்ளி இந்த பதட்டம் உருவாக வேண்டும் என்பதற்காக தான் ஆதவ அர்ஜுன் பிகேவை அழைத்து வந்தார் என்றும் நாம் புரிந்து கொள்ளலாம். சில நாட்களுக்கு முன்பு ட்விட்டரில் வந்து ஸ்பேஸில் விஜய் மீது வந்து முட்டை வீச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துச்சு. சில ஆட்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் இப்படி பேசும்போது சில நாட்கள் கழித்து இப்போது நேற்றைய தினம் வந்து விஜய்க்கு வந்து ஒய் பாதுகாப்பு கொடுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லுது. அதோட பின்னணி என்ன? இவர் தரப்பிலிருந்து கேட்கப்பட்டதா? அவர்களாகவே வாண்டடாக கொடுத்தாங்களா அவங்களுக்கு பாதுகாப்பு? என்ன காரணம்? ஏன் கொடுக்கப்பட்டது பாதுகாப்பு? நீங்கள் சொல்லுங்கம்மா. விஜய்க்கு ஏன் இது மத்திய அரசு பாதுகாப்பு, அதை புரிஞ்சுங்க. ஒய் கேட்டகரி போட்டு மத்திய அரசு சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், மத்திய பாதுகாப்பு ரிசர்வ் போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுது? எங்கேயாவது போனால் ரொம்ப கும்பல் வருது, பாதுகாப்புக்கு சிக்கல் இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் இப்போ வந்து இந்த ஒய் பாதுகாப்பு கொடுத்ததுக்கு வந்து KP முனுசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒருவேளை மத்திய அரசு விஜயை தன் பக்கம் இழுத்துக்கிறதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்களா? உண்மையாகவே பாதுகாப்புக்காக தான் கொடுத்தீங்கன்னா மகிழ்ச்சி, மற்றபடி ஒருவேளை பிஜேபி தன் பக்கம் இழுத்துக்க முயற்சி பண்ணுதா அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ? உனக்கு என்னப்பா தோணுது? இல்லை, எனக்கு 2-3 விஷயமாக தோன்றுறது. ஒருவேளை வந்து ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ யார் கூட பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு விருப்பப்படுறாங்க, ஆனால் அதிமுக விருப்பப்படலை. ஒருவேளை நம்ம வந்து தாவேகாவுக்கு ஹெல்ப் பண்ணி தாவேகா மூலமாக வந்து அதிமுகவுக்கு போகலான்னு ஒன்று, ஓகேங்களா. இரண்டாவது வந்து திமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து யாரை சந்திக்கிறாரு, எங்கே போகிறாரு, ஈஸியாக ஆகிடும்ல உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து விஜய் வந்து காலி செய்கிறதுக்கு அவர் பிஜேபி ஆள். ஸோ அதனால தான் பிஜேபி வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் கொடுக்கல, உதயநிதி கொடுக்கலையா, விஜய்க்கு மட்டும் ஏன் கொடுக்குறாங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லை. ஸோ இதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 விஷயமா நான் பார்க்குறேன். 2 விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. முதல் விஷயம் கம்ப்ளீட்லி இது ரூல்ட் அவுட். என்னென்னா, விஜய் அரவணைச்சு அதன் மூலமாக அதிமுக கூட்டணி போகலான்னா விஜய் அதிமுக பிஜேபின்ற கூட்டணி சாத்தியமே கிடையாது. இல்லை அதிமுக வேணாம், டைரெக்டாக தாவேகாவோட கூட்டணி வைக்கலான்னு பிஜேபி அவ்வளோ முட்டாளா விஜய்? பாசிசம் பாயாசம் என்றெல்லாம் பேசிய பிறகு இன்னொன்று பழசம் மறந்துடாதீங்க. மெர்சல் படத்துக்கு இவங்க என்னென்ன பண்ணாங்க ஞாபகம் இருக்கா? அதில் ஒரு டைலாக் தானே இப்போ ஏதோ ஜிஎஸ்டி தப்புன்ட்டு ஏதோ ஒரு டைலாக் இருக்கும். அந்த டைலாகுக்கு எச் ராஜா, வானதி, டாக்டர் தமிழ்சென் எவ்வளோ பேச்சு பேசினாங்க. மைனாரிட்டி தானே அட்டாக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் ரிலீஜியஸான ஆள் கொஞ்சம் விஜய். எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்லாமல் வருமான வரி சோதனை நடக்குது. விஜய் அவர்கள் நெய்வேலியில் படப்பிடிப்பில் இருக்கார். இங்கே வந்து பீரோலாம் பூட்டி இருக்குதுன்னு நினைக்கிறேன். வந்து திறந்து கொடுங்க சார், நாங்கள் சீல் வச்சுட்டு போகிறோம், திறந்து கொடுங்கன்னா எப்போவுமே வந்து சார் இதான் நார்மல் ப்ரொசீஜர். நீ வா கிளம்பி நெய்வேலியில் இருந்துன்னு வந்து பண்ணது இதெல்லாம் விஜய் இரிட்டேட் பண்ணணுன்றதுக்காக மெர்சல் படத்துக்குலாம் ஏகப்பட்ட தொல்லை கொடுத்தாங்க. பண்ணி முடித்த பிறகு விஜய் நெய்வேலியில் போய் என் பின்னாடி கூட்டம் அவ்வளோ இருக்குது பார்த்தேன்னு செல்ஃபி எடுத்து ரிலீஸ் பண்ணார்ல, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ். அது மட்டும் இல்லாமல் விஜய் சின்சியர்லி ஹீ இஸ் அகெயின்ஸ்ட் தி ரிலீஜியஸ் பாலிட்டிக்ஸ் ஆஃப் பிஜேபின்னு நான் நம்புகிறேன். மத அடிப்படை வாதத்துக்கு எதிரானவர். இல்லை அம்பேத்கர் பெரியார் தூக்கி அம்மா வைக்கணும், அதனால் அதுக்கு ரூல்ட் அவுட். 2வது விஷயம் தான் இதற்கு முக்கியமான காரணம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன 2வது காரணம் இருக்குல்ல, இதுதான் ஒரே காரணம் என்று நான் நினைக்கிறேன் விஜய்க்கு. இப்போ நீங்கள் வந்து சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, நீங்கள் கேட்டிங்களா, நீங்களாக வந்து பாதுகாப்பு கேட்டிங்களா இல்லை அவங்களா கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு? விஜய் தரப்பிலிருந்து கோரப்படவில்லை, பாதுகாப்பு கோரப்படவில்லை. இங்கே அதர் சைடு கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, த்ரெட்டு பர்செப்ஷன் இருக்குது. இந்த முட்டை வீசினதாக மட்டும் இல்லை, விஜய்க்கு வெளியில் மூவ் பண்ணார்னா அவருக்கு சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருக்குது, அதனால தான் நாங்கள் கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விட பிரசாந்த் கிஷோர் வர்றதை இவங்களே விளம்பரப்படுத்தினாங்க. பிரசாந்த் கிஷோர் வருகிறார் அப்படின்னா ஒரு காரெல்லாம் வீடியோ எடுத்து விட்டாங்க. அதனால் வெளியே தெரிந்தது. இரவு 11 மணிக்கு வேறு ஒரு காரில் பிரசாந்த் கிஷோர் போய் அவரை பார்த்துருந்தா திமுகலே ஒரு 2 மந்திரி அப்போ நான் ஜெயிக்க மாட்டேன் போல இருக்குப்பா திருச்சியில் பார்க்கணும் உங்களேன்னு சொன்னோம்னா அண்ணே நைட்டு வானேன் ஒரு 11 மணி போல், யாருக்கும் தெரியாது. போய் பார்த்தா ஐபி எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க, மத்திய உளவுத்துறை எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. என்ன அதிகபட்சம் விஜய் வீட்டை கவர் பண்ணுறதுக்கு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ரேங்கில் ஒருத்தரை கொடுத்துருப்போம். அவர் எவ்வளோ பார்ப்பார்? இன்னொன்று ஒரு கார் கருப்பு கண்ணாடி எடுத்துகிட்டு ஒரு கார் வருது, யார் காருன்னு தெரியும். ஸோ ப்ரைவசி பாதிக்கப்படுமாங்க சார்? 100% போச்சு. ரவுண்ட் தி கிளாக் தே ஆர் தி ஷேடோ ஆஃப் விஜய். எங்கே போனாலும் தெரியும், எங்கே போனாலும். ஓகே, ப்ரைவசி அவங்க பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்களா, இல்லாட்டி அவங்க எல்லாத்தையுமே மேலே இடத்துல ரிப்போர்ட் பண்ணணுமா? போலீஸ் டியூட்டிமா எப்படி ப்ரைவசியை பாதுகாப்பாங்க சார்? யாரோ ஒருத்தர் போனார், யாருன்னெலாம் தெரியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க?
அது க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணுறாரு. க்ளோஸ் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இவரை கூட்டிகிட்டு போகணும். இது 11-12 பேர் கிட்ட இருப்பாங்கல்ல. 12 பேர் ஷிஃப்ட்டில் வருவாங்க. பைலட் வெஹிக்கிள் இருக்கும். இப்போ இவங்க நிராகரிக்கலாமா? அப்படி வேண்டாம் சொல்லலாம். ஆனா நாளைக்கு கேட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. நாளை பின்ன இவங்களே கல் விட்டு அடிச்சாங்கன்னா நாங்கள் அப்பவே சொன்னோம். ப்ரைவசி போச்சு. இதை இவங்க வேணும்னு சொல்ல முடியாது, வேணான்னு சொல்ல முடியாது. இவங்க இந்த பாதுகாப்புன்றது திரு விஜய் அவர்களின் நிழல்னு வச்சுக்கோங்க. அவங்க டியூட்டி அது. யார் போனாங்கன்னாலும் சார் பேர் என்ன, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். இது சார் வளர்த்தியாக ஒருத்தர் வந்து போனார், சவுக்க மீடியாவில் இருக்கார், பேர் லியோ, 3 மணி நேரம் பேசினாங்க, 2 வாட்டி டீ போச்சு, 2 வாட்டி பட்டர் பிஸ்கட் வாங்கினாங்க, இது வரைக்கும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அது உங்கள் டியூட்டி, நீங்கள் தப்பு சொல்ல முடியாது. சார் பிரசாந்த் கிஷோர் ஆஃபீஸ்லேருந்து ரிஷின்னு ஒருத்தர் வந்தார் சார், 2 மணி நேரம் பேசினார் சார். உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது, இந்த ரூம் உள்ளே நுழையிறது வரைக்கும் அவங்க பொறுப்பு. ஃப்ரெஷ் பண்ணுவாங்கல்ல, ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் சார், எழுதுவாங்களா? இப்படித்தான் செய்வார்கள். இது நிச்சயமாக அவருக்கு ப்ரைவசி போயிடுச்சு. த்ரெட் பர்செப்ஷன் இருக்கும், எவனாவது ஏதாவது பண்ணிவிடுவாங்க. அந்த முட்டை விஷயம் தான் பேசின அந்த டைலாகு உண்மை, சும்மா வாயில் வளர்றது கூட அவன் பேசியிருந்துருக்கலாம் அந்த நபர். எனக்கு கூட வந்து அதை வந்து பேசி அவங்களே பரப்பி விட்டு அவங்களே இருக்கலாம். இப்போது அந்த மாதிரி ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் மத்திய உளவுத்துறையில் இருக்கேன்னு வச்சுங்கப்பா, என் கைக்கு இது கிடைக்குது, இல்லைன்னா நானே பேச வைக்கிறேன் ஒருத்தனை, போய் நீ அந்த ஸ்பேஸில் அங்கே போட்டிருக்காங்க, அங்கே போய் நான் சொல்கிற மாதிரி பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டியா கொடுன்னு சொல்லி நானே பரப்பி விட்றேன். விஜய் ஃபேன் சின்ன பசங்க, என்னது என் தலைவன் மேலே முட்டடிப்பேன் நீ பார்க்குறியா அப்படின்ட்டு எல்லாம் கத்துவாங்க. இதன் அடிப்படை உளவுத்துறை இப்படி தானே வேலை செய்யும். இதன் அடிப்படையில் பாதுகாப்பு வேலை செஞ்சுக்கிறாங்க. பாதுகாப்புன்னு சொன்னால் விஜய் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போனால் தெரிஞ்சிருமா சார்? நைட்டு 11:30 மணிக்கு விஜய் தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக போனாங்க. ஏன்னா விஜய் எங்கே கிளம்பினாலும் வண்டி கூட கிளம்பணும். திரு விஜய் அவர்கள் தமிழகத்தின் முக்கிய பத்திரிகையாளர்கள் சில அதிகாரிகளை சந்திக்கிறார். சரிங்களா? ரொம்ப கவனமாக டவர் லொக்கேஷன் மானிட்டர் பண்ணிட்டு வாங்கன்ட்டு விஜய் அவர்களை சந்திக்கும் நபர்கள் கையில் ஃபோன் இல்லாமல் செல்ல வேண்டும். வேறு ஒரு கார் வரும், காரில் ஏறி போவாங்க. இப்போ எப்படி பார்ப்பீங்க ரகசியமாக? யார் போனாலும் என்ட்ரி போடணும், கரெக்டாக? ப்ரைவசி போயிடுச்சு. இன்னொன்று, ஐபி சப் இன்ஸ்பெக்டரை விட்டு தூரத்துலேருந்து பார்த்து யார்ப்பா போகிறாங்க அங்கெல்லாம் கண்டுபிடிக்குது. இது ஈஸியில் வாசலே உங்கள் இருக்கானே. ஸோ நிச்சயமாக திரு விஜய் அவர்களோட மூமெண்ட்ஸு, அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாவற்றையும் கண்காணிப்பதற்காகத்தான் இது. இதில் விகடனெல்லாம் பார்த்தீங்கன்னா தி ஹேட் ப்ரைவேட் செக்யூரிட்டி உங்கள்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணாலும் வேறு யாருக்கும் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதில்லை. சிஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்ட் சிஆர்பிஎஃப் இன்ஸ்பெக்டர் எப்படி ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பான்? தி ஒர்க் அண்டர் ஹோம் மினிஸ்ட்ரி. டெய்லி ரிப்போர்ட் என்ன வாங்குவாங்க சொல்ல போனால். ஏப்பா நீ காலையிலேருந்து யார் இருப்பாங்க சார்? காலையில் 11 மணிக்கு லியோ வந்தார் சார், 11:45 போனார் சார், 2 மணிக்கு மாலதி வந்தாங்க சார், அவங்க 2:40 போனார் சார், ஈவினிங் 4 மணிக்கு சங்கர் வந்தார் சார். எல்லா டீட்டெயிலும் தெரியுமா? சரிதான் சார். இப்போது தமிழகத்தில் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக, அந்த கட்சிக்கு தலைவலியாக இருக்கிறது விஜய் அவருடைய கட்சி. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சா அதிமுக வெற்றி பெற்றுவார்கள். இதில் பாஜகவோட ரோல் என்ன? இவங்க ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கணும்ல தம்பி. ஒரு ஃபோர்ஸ் இங்கேருந்து வளருது சவுத்தில். நீங்கள் காலூன்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலத்தில், ஜெயிச்ச மாநிலம்னா நசுக்கி போட்டு போயிடுவாங்க. நீங்கள் இங்கே காலூன்றணும்னு தீவிரமாக விரும்புகிறீங்க. அது பாஜகவுக்கு எதிராக இருக்குது, இருக்கிற வாக்கு வங்கியே பாதிக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொன்று சார், இப்போ அதிமுக பற்றி நம்ம பேசணும். அதிமுக வந்து ஒருவேளை பிஜேபியோட ஜாயின் பண்ணல, கூட்டணி வைக்கலன்னா விஜயோட கூட்டணி வச்சா ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கணும் போது இது பிஜேபிக்கும் பெரிய பின்னடைவு தானே. அதை தாண்டி விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்னால் திமுக அதிமுகவுக்கு நாங்கள் தான் மாற்று என்று தானே பிஜேபி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாம், மாற்றுன்னு இன்னைக்கு இன்னொரு ஆள் வந்துட்டார், அந்த ஆள் என்ன பண்ணுறாருன்றது தெரிஞ்சுக்கலன்னா அப்புறம் நீ என்ன அரசியல் பண்ணுற? நம்ம எடுத்த சர்வே படி 13% வருது, 16% வருது, வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இது நம்மளோட அதிகமாச்சு. இல்லை, ஆக்சுவலாக நீங்கள் எப்படி பார்க்கணும், பாஜக வந்து இந்தியா முழுக்கவும் மத அரசியலில் பேசி வளர்க்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் காலுன்ற முறையில் இப்போ தான் வந்து ஓரளவு அங்கங்கே வளர்ந்துட்டு வராங்க. அந்த வளர்ச்சியே வந்து விஜய் தடுக்கிறார். அவர் வந்து ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவர். இளைஞர்கள் மத்தியில் தான் வந்து நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு தீப்பொறி வந்து பரவும், ஓகேவா? இப்போ மற்ற மாநிலங்களில் அப்படி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த இளைஞர்கள் எல்லாம் தன் பக்கம் எடுக்கிறாரு, பின்னாடி கொண்டு வராரு. அவங்களாம் வந்து இந்த வன்முறையை நோக்கி இல்லை மத அரசியல் நோக்கி வரமாட்டுறாங்க. அதற்கெல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுற மாதிரி விஜய் இருக்கிறதால இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்குமா? பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, ஃபஸ்ட்டு ப்ரைமரி எய்மை இவரை கண்காணிக்கிறதான்ட்டு நான் புரிஞ்சுக்கிறேன்.
இது மாதிரி ஈஸியான சர்வேலன்ஸு இல்லைல்ல. இப்போ நீங்கள் 2 நாள் வாசலில் என்னன்னா, இன்னொன்று விஜய் வீடு ஒரு சந்தில் இருக்கும் பனையூரில், சரியா, சின்ன லேனு. ஈஸியாக போயிருக்கீங்கல்ல, சின்னதாக இருக்கும் லேனு, அது மாதிரி ஒரு சந்து. புது ஆள் யார் வந்தாங்கன்னா தெரிஞ்சு அங்கேருந்தே பார்த்துடலாம் யார் அதுன்ட்டு. ஐபி சப் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ நேரம் போய் ஒளிஞ்சு போயிட்டு இருக்க முடியும்? இதுனா வாசலில் ரைட் ராயெல்லாம் நிற்கலாம்ல. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசு நாம் திமுக அதிமுகவுக்கு மாற்று என்று யோசித்து நாம் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கும் போது புதுசாக ஒரு ஆள் வந்து நம்மளையும் தூக்கி சேர்த்து அடிக்கிறானே அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுறா அந்த ஆளுன்றது தெரிஞ்சுக்கிறது தானே ஒரு அரசோட கடமை. அந்த அடிப்படையில் தான் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்ட்டு நான் பார்க்குறேன். ஈஸியில் இதை விட பெஸ்ட்டு சர்வேலன்ஸ் எங்கே கிடைக்க முடியும் உங்களுக்கு? இல்லை, இப்போ சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து யாருக்கெல்லாம் இந்த மாதிரி இசட் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதோ அதெல்லாம் வந்து திரும்ப பெற்றாங்க. நீங்கள் பார்த்துப்பீங்க, ராகுல் காந்தி கூட திரும்ப பெற்றாங்கன்னு நினைக்கிறேன். ராகுல் காந்திக்கு எஸ்பிஜிலேருந்து டவுன்கிரேட் பண்ணி சிஆர்பிஎஃப் ஆக்கிட்டாங்க. ஆக்கினாங்க. ராகுல் காந்தி சோனியா காந்தி ஃபேமிலிக்கெலாம் வந்து பிரதமருக்கு கொடுக்குறாங்களே எஸ்பிஜி, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் பாதுகாப்பு. ஏன்னா அவங்க ஃபேமிலி வந்து 2 அசாசினேஷன்ஸ் நடந்திருக்கிறதுனால அதை கொடுத்துருந்தாங்க. அதை வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதை டவுன்கிரேட் பண்ணி சிஆர்பிஎஃப் கமாண்டர்ஸ் வில் ப்ரொடெக்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அது 2-3 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கப்புறம் சில தலைவர்களும் குறைச்சாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை, செக்யூரிட்டி ரிவ்யூ பண்ணி அவசியம் இல்லைன்ட்டு நீக்கிட்டோன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஒயிலேருந்து இசட் அப்கிரேட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து இப்போ விஜய்க்கு தான் கொடுக்கப்படுது. இது வந்து திமுகவுக்கு எந்த வகையில் லாபம் சார்? இப்போ வந்து பாஜகவுக்கு ஓகே, திமுகவுக்கு எந்த வகையில்? திமுகவுக்கும் இது லாபம். என்னவென்றால் சிஆர்பிஎஃப்னா அவங்க பாட்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்கன்ட்டு இல்லை, ஸ்டேட் செக்யூரிட்டி கூட லைசன்ஸ் பண்ணணும். ஒரு 2 பேர் டைப் பண்ணணும். இங்கேருந்து ஒரு ஆள் டியூட்டி போடணும். சிஆர்பிஎஃப் ஒரு மத்திய அரசோட போலீஸு, அவங்க எங்கே வேணாலும் போயிட்டு வரலாமா? இன்னொன்று அவங்களுக்கு தெரியுமா? சிஆர்பிஎஃப் 4 பேர் போகிறாங்க, அடிச்சிட்டாங்கன்னா இன்னொன்று நம்ம லாடாடுக்கு நம்ம தானே பொறுப்பு, நமக்கு தெரிய வேணாமா? துப்பாக்கி எடுத்துகிட்டு வராங்க இன்னொரு ஊர் போலீஸு. அப்போ வந்து இதில் மாநில அரசும் சேர்ந்துக்கணும். ஆமாம், அவர்களுக்கு கண்காணிக்கும் பணி எளிதாகி விடுகிறது அல்லவா? இது ஒரு லைசன்ஸ் இருக்குது, இவங்களுக்கும் பெனிஃபிட். இதோட பாட்டம் லைன் என்னன்னா, இனி விஜய் அவர்களுக்கு ரகசிய சந்திப்பு என்பது கிடையாது. யாரையும் பிரசாந்த் கிஷோரோ எந்த ஸ்ட்ராட்டஜிஷியனையும் விஜய் அவர்கள் பர்சனலாக பார்க்க முடியாது. ஃபண்டிங், பிஸ்னஸ் பீப்புள் பார்ப்பாங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பார்ப்பாங்க. இன்னொன்று விஜய் அவர்களோடு யார் வேணாலும் பத்திரிகையாளர்கள் பார்ப்பாங்க. யார் வேணாலும் தனியாக சந்தித்து விவாதிக்கலாம், பேசலாம் அப்படின்றது இருக்கும். அந்த ப்ரைவசி இஸ் கான். எப்போவுமே இதில் வந்து ரிஸ்க் வாசல்லே இருப்பாங்க. 12 பேரில் ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீப்புள் போகிறவங்களை வந்து செக் பண்ணிட்டு ஆமாம், அது வரைக்கும் உள்ளே போய் ஏதாவது பண்ணி அவங்க வேலை பாதுகாப்பு. உள்ளே போகிற ஆள் ஏதாவது பண்ணிட்டேன்னா விஜயோடு நெருக்கமாக இருப்பவர்களோட முழுமையான விவரங்கள் அந்த சிஆர்பிஎஃப்ட்டு கொடுத்து விட வேண்டும். ஏற்கனவே விஜய் வந்து கீர்த்தி சுரேஷோட மேரேஜுக்கு போகும்போது ஃபிக்ஸ் பண்ண வீடியோலாம் வந்தது. போதாதா சொல்லிட்டீங்களே? இப்போ வந்து அந்த மாதிரியான வீடியோஸ்லாம் ஆனால் வெளியே வர வாய்ப்பு இல்லை. டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருமா? அது போதாதம்மா. எந்த கிளம்பி கும்பமேளாவுக்கு போகும்போது தெலுங்கானா போலீஸை விட்டு பிடிக்க வைக்கிறாங்களே, அப்போ ப்ரைவசி இல்லைன்றது தெரியுதா உங்களுக்கு? கண்காணிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திரு விஜய் அவர்களை விடுவாங்களா? ஸோ இது ப்ரைவசி போச்சு. இனிமேல் ஓவர் தி ஃபோன் தான் டிஸ்கஷன். அதுதான் சிக்கல். விஜய் புத்திசாலியாக இருந்தார்னா நாங்கள் தனியார் செக்யூரிட்டி வச்சுக்கிறோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் தொழிலதிபர்கள்லாம் சில பேர் தனியார் செக்யூரிட்டிலாம் ஆயுதத்தோடு தனியார் செக்யூரிட்டி வச்சுக்கலாம். இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் எனக்கு இது வேணான்ட்டு உள்துறைக்கு கடிதம் எழுதிவிட்டு அவருக்கான பாதுகாப்பை தனியார் பாதுகாப்பு படையினர் மூலமாக, நம்பிக்கைக்குரியவர்களின் மூலமாக செய்ய வேண்டும். அது மாதிரி ஃபோர்ஸஸ் இருக்குது. ஏற்கனவே அந்த இதுங்கெல்லாம் விடாலெல்லாம் அவங்க ப்ரைவேட்டு செக்யூரிட்டிஸை தான் பயன்படுத்தியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பண்ணார்னா இன்டெலிஜென்ட். பண்ணலைன்னா விஜயோட ஒவ்வொரு மூவும் மத்திய அரசுக்கும் தெரியும், மாநில அரசுக்கும் தெரியும். அவர் சில அதிகாரிகள்லாம் சந்திக்கிறாங்க, எனக்கு தெரியும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் அதிகாரிகள் சந்திக்கிறார்கள். இனி அவர்கள் போக மாட்டார்கள். ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் போகிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சும்மா விடுமா? யாழ் அங்கே போட்டு வச்சுருக்கேன், நீ அங்கே போய் பார்க்குற பனையூரில். அதனால் அவருக்கு சிக்கல். இன்னொரு ஆங்கிள் இது, இந்த செக்யூரிட்டி அப்பரேட்டஸ் இதை தாண்டி இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க வேண்டியது, திரு பிரசாந்த் கிஷோர் இவர்களோடெல்லாம் தொடர்ந்து விஜய் அவர்கள் விவாதித்து கொண்டிருப்பது என்பது 100% முழுமையாக அவர் அரசியலில் தான் இருக்க போகிறாருன்றதை தான் உணர்த்துது. இல்லை அவரை விட்டுட்டு இந்த படம் முடிஞ்சுன்னா அடுத்து புதுசாக ஒரு படம் கமிட் பண்ணுவார்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு நிச்சயமாக வாய்ப்பில்லை. அவருக்கு முழு நேரமும் எனக்கு அரசியல் தான் என்ற முடிவுக்கு அவர் வந்து விட்டார். பிரைவசி ஒரு பக்கம் போகுது அப்படின்னாலும் இவங்களுடைய பாதுகாப்பு முறைகளை நம்ம குறை சொல்ல முடியாது இல்லை சார். ஸோ பாதுகாப்புன்றது 100% கிடைச்சிரும். இல்லை, எனக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. சிஆர்பிஎஃப் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் ஃபோர்ஸு.
பிரமாதமாக அவங்க பாதுகாப்புகளை தருவார்கள். அதெல்லாம் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம் ப்ரைவசின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சொல்லியிருக்காரு, இந்த இருவேல்பட்டு மக்களை போய் பார்க்க முடியலை, ஏன்னா அங்கே வந்து நிறைய பேர் கூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் இந்த ஒய் பிரிவு எந்த ஒரு அளவுக்கு ரிங்கு தாமா இருக்கும். எங்கே போனீங்கனாலும் மேலே யாரும் விழுந்து பராண்டாமல் பார்த்துக்காங்க. பார்த்துருக்கீங்கல்ல இந்த பிரைம் மினிஸ்டர் மந்திரிங்கெல்லாம் போகும்போது கூட செக்யூரிட்டி பீப்புள் தள்ளிக்கிட்டே போவாங்க. இவர் நம்ம சிஎம் ஷூட்டிங் போகும்போது பார்த்துருக்கீங்களா, கை கொடுக்க யாராவது வந்தாங்கன்னா பிடிச்சி தடுக்கிறாங்க பார்த்தீங்கல்ல, அவ்வளோதான். ஒரு சர்க்கிள். இப்போ அதை தானே சார் புஷி ஆனந்த் பார்த்துக்கிறாரு அவங்களுக்கு. ஆமாம், நீங்கள் என்னம்மா அவர் வெறும் செக்யூரிட்டி கார்டுன்னு நினச்சிட்டிங்களா? பொதுச் செயலாளர் இல்லை சார், அவர் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த நீங்கள் நம்ம பேசும்போதே அவங்க ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது. நீங்கள் எந்த மீனிங்கில் சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. பார்த்துக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், தேவைப்பட்ட ப்ரைவேட்டாக கூட ஹையர் பண்ணிக்கலான்றேன். போதுமான அளவுக்கு பாதுகாப்போட தானே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்கிறேன். இருக்குது. அதான் விஜய் என்ன முடிவு எடுக்கிறான்றதை பார்க்கணும். சார் இதில் ஆக்சுவலாக ஒன்றும் ப்ரைவேசி போச்சு, இனிமேல் நீங்கள் வீட்டிலே இருக்க முடியாது, அதான் பாதுகாப்பு இருக்குல்ல, வந்து மக்களை சந்திங்கன்னு சொல்லுவாங்க. இது இன்னொன்று, இது லியோ சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. நீ எங்கே மக்களை சந்திச்ச உனக்கு பாதுகாப்பு? இப்போ பரந்தூருக்கு வேண்டை இருந்துட்டு வேனில் இறங்கி வந்துட்டேன் அப்படின்னு இப்போ இதை சொல்லுவோம். இப்போ வந்து ஒரு விஷயம் நடக்குதுன்னா, இல்லை நான் வந்து கூட்டம் கூடிடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் பாதுகாப்பு இருக்காங்களா, எதுக்கு வீட்டில் உட்காந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னொன்று, திரு விஜய் அவர்கள் ரகசியமாக பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறார் என்ற விமர்சனத்துக்கும் இது உதவும். ஏன்னா கொடுத்துருக்கிற கவரு சிஆர்பிஎஃப் கவரு, அது எப்படி கேட்காமே கொடுப்பாங்க? எவ்வளோ பேர் இங்கே பாதுகாப்பு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு அவருக்கு ஏன் கொடுக்குறாங்க? அவர் ஒரு நடிகர். இன்னும் 2 வாட்டி தான் வெளியிலே வந்தார். ஒரு வாட்டி விக்ரவாண்டி, அது மேடையில் ஏற்றி போயிட்டார். அடுத்த வாட்டி பறந்தூர், வேனை விட்டே இறங்கலை. ஆனாலும் கூட அவருக்கு வந்து ஒய் கேட்டகிரி கொடுக்குறாங்கன்னா, அப்போ இவர் ரகசிய அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கார், பிஜேபி அதிக விமர்சனம் பண்ணலன்னு சொல்லிட்டு விஜய்க்கே மனசில் தோணும்ல, நாம் இந்த நமக்கு கொடுத்த பாதுகாப்பு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்றதை நிரூபிக்கிறதுக்காக நம்ம அதிகப்படியாக பிஜேபியை திட்டலாம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கொஞ்சம் தப்பிச்சுப்பாங்களா, அப்பா அடி நமக்கு இன்றைக்கி அடி உள்ள கொஞ்சம் அப்படின்னு. அதற்கும் இது பயன்படும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது விஜயோட இன்டெலிஜென்ஸை பொறுத்து பார்க்கலாம். இந்த ஒய் பாதுகாப்பில் எந்த மாதிரியான ஒய் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து என்ன முடிவு எடுக்க போகிறார், அவர் எடுக்க போகிற முடிவில் தான் இருக்குது. கமல்ஹாசனும் உதயநிதியும் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 விஷயம் சொல்கிறாங்க. எம்பி பதவி கொடுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க, அப்படி இல்லாட்டி விஜய்க்கு எதிராக அவரை நிறுத்துவாங்க அப்படி சொல்கிறாங்க. எப்படி சார் பார்க்கலாம்? 24 தேர்தலிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எந்த சீட்டும் கேட்காமல் திரு கமல் அவர்கள் கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார் இல்லைங்களா? சீட்டே வேணாம், நான் சும்மா பிரச்சாரம் மட்டும் பண்ணுறேன்ட்டு யாரும் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா பிரதிபலன் இல்லாமல் இருக்காது. அந்த அடிப்படையில் திரு கமல் அவர்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் வேண்டும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் மக்கள் நீதி மையம் கூட்டணி சேர்ந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜூலையில் ஏற்படக்கூடிய அந்த காலி இடத்தில் மக்கள் நீதி மையத்தின் நிறுவன தலைவர் திரு கமலஹாசன் அவர்களை எம்பி ஆக்குகிறோம் ஏற்கனவே அவங்க ஒப்புக்கிட்டு தானே கொடுத்துருவாங்க. அதில் ஏதோ சிக்கல் இருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் யோசிக்கிறேன். என்ன காரணம்னா, ஃபஸ்ட்டு எம்பி சீட்டுனா வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கொடுக்க போகிறாங்க. இல்லை இந்த வாட்டி விட்டுருங்க, அடுத்த வாட்டி அதுவும் சொல்கிறாங்க சார், கொடுக்க முடியலைன்னு சொல்கிறதுக்கு தான் போயிருக்காரு. பாசிபிள் இதை நான் ரூல் அவுட் பண்ணல. பாசிபிள் 4 இடம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதுல ஏன் சார் ஒரு இடம் கூட கமலுக்கு தரல? ஆமாம், எவ்வளோ பெரிய கட்சிமாங்க, 100 பேர் இருப்பாங்கம்மா. சரி, திராவிட மாப்பிள்ளை சார் ஆக வேண்டும் என்று முடிவு செய்தால் அவர் முக்கியமா கமல் முக்கியமா? மாப்பிள்ளை சார் தான். கட்சியில் 1000 புல்ஸ் அண்ட் புஷர்ஸ் இருக்கும். அவர் திருச்சி சிவா இருக்காரு, என்ஆர் இளங்கோவும் என்ஆர் இளங்கோ, வில்சன். அப்புறம் கூட்டணி கட்சியும் கொடுப்பாங்களா? யாரு? ஆர் ராஜா கொடுப்பாங்க. ராஜான்னு ஒருத்தர் இருப்பார்ல கம்யூனிஸ்ட்ல, டி ராஜா அவரு கொடுப்பாங்க, கேட்பாங்க. ஏன் காங்கிரஸ் வாங்கிக்காதா? காங்கிரஸ்ல இப்போ இல்லை, சிதம்பரம் இருக்கார்ல, அவர் கர்நாடகாலேருந்து இல்லை, எனக்கு கரெக்டாக தெரியல. பார்த்து கர்நாடகாலேருந்து நியமிக்கப்பட்டார்னு நினைக்கிறேன். சரி, காங்கிரஸ் கேட்டால் வாங்கிக்காதா? கேட்பாங்க. காங்கிரஸ் இஸ் பேட்லி இன் நீட் ஆஃப் குட் ஸ்பீக்கர்ஸ் இல்லையா? அபிஷேக் மனு சிங்வி தான் தோத்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு மாநிலத்தோட ராஜ்யசபா ஒரு சீனியர் கவுன்சில். அவரை வந்து தமிழ்நாட்டிலேருந்து எம்பி ஆக்கி விடுங்கன்னு காங்கிரஸ் கேட்காதா? பாசிபிள் தானே? காங்கிரஸில் ஒரு முக்கியமான லீடரோட டென்யூர் முடியுது, அவரை கேட்டால். காங்கிரஸில் லோக்சபா ராஜ்யசபா இதோட ஃப்ளோர் லீடராக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியின் மிக பவர்ஃபுல்லான பேச்சாளர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. இவர் மேற்கு வங்கத்தில் மக்களவைக்கு போட்டியிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் அவரை திட்டமிட்டு தோற்கடித்தது. அவர் இஸ் அ பவர்ஃபுல் ஆரேட்டர். அவரை இங்கேருந்து எம்பி ஆக்கி கொடுங்கன்னு கேட்கலாம்ல. எனக்கு விரிவாக தகவல் தெரியல. எனக்கு என்ன சந்தேகம்னா, ஃபஸ்ட்டு சேகர்பாபு போகிறாரு, அடுத்து நேற்று உதயநிதி போகிறாரு. உதயநிதி மாலை 4 மணிக்கு எழுந்ததும் யாராக இருந்தாலும் அவர் வீட்டில் தான் பார்ப்பார்.
அவர் வெளியே சென்று இன்னொருவரை பார்த்ததாக ஷூட்டிங் ஸ்பாட்டுகளை தவிர வேறு எங்கும் சென்று இன்னொருவரை பார்த்ததாக எனக்கு தெரிந்து இதுவரை வரலாறு கிடையாது. அவ்வளோ பெரிய இளைஞரணி மாநாட்டு நடத்தினாங்க சேலத்தில் தானேப்பா, சரி, சேலத்தில் நடத்தினாங்க. அங்கே அதுக்கு காரணமான திரு நேரு, அங்கே வேலை செய்தவர்கள், முக்கியமானவர்கள்லாம் வீட்டுக்கு தான் கூப்பிட்டாரு. நேரு அவர் பிறந்த நாளுக்கு எங்கேப்பா போய் ஆசி வாங்கினாரு? அவர் குறிஞ்சி இல்லத்தில். குறிஞ்சி இல்லத்தில். எல்லாருமே அது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் பேக்ரவுண்டு சினிமா செட்டு மாதிரியே இருக்கும் அந்த ரூமு. அதாவது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லா, ஏன்னா இவர் எப்போவும் யூனிஃபார்ம் வெள்ளை டிஷர்ட்டு உதயசூரியன் சிம்பிள் போட்டுன்னு இவர் நிற்பார். ஸோ அந்த பேக்ரவுண்டுக்கு மாதிரி அதை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இது யாருடைய வீடுன்ட்டு. எல்லாரையும் குறிஞ்சிக்கு தான் வர வைப்பார். குறிஞ்சிக்கு போய் நாங்கள் வெயிட் பண்ணோம், இல்லை ரெஸ்ட்டில் இருக்கார் வருவார்னு சொல்லுவாங்க, நீங்கள் வெயிட் பண்ணணும் ரிசப்ஷனில். அப்படி இருக்கும்போது கமலை இவர் ஏன் போய் பார்க்குறாரு? சீட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் வரப்போது வந்தால் கொடுக்க போகிறோன்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சேகர்பாபு, அடுத்து இது விசாரிப்போம், விசாரித்தால் தெரிந்துவிடும். கமலை பார்த்தா பாவமாக தான் இருக்குது. இல்லை, சந்திப்புக்கு பிறகு எதிர்காலத்தில் தொடங்கும் இந்த பயணத்துக்கான சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? உதயநிதி பார்த்துட்டு வந்து கலை, இலக்கியம், அறிவியல், கணிதம், புவியியல் இது மாதிரி பல சப்ஜெக்டுகளை விவாதிச்சாங்களாம். அவர் விவாதிப்பார் கமல், இவருக்கு புரிஞ்சுற மாதிரி ஏதோ விவாதித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. கொடுக்குறேன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஒரு முக்கியமான அமைச்சரை பார்க்க அனுப்புறதில்லை. அப்போ அவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்திருந்தால் உதயநிதியோட சந்திப்பு தேவையாக இருந்திருக்கும். இங்கே அநேகமாக கமலை ஏமாற்ற தான் போகிறாங்க. வேணா இன்னும் 2 படம் தயாரித்து தரோம், எடுத்துக்க டிஸ்ட்ரிபியூஷனு, எம்பிலாம் கேட்டு வந்துடாது. இப்படித்தான் இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. எப்போவுமே அதிமுக பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவாங்க. ஜி.கே. வாசனை இவங்க தான் எம்பி ஆக்குனாங்க. அன்பு ஜி.கே. வாசனை எதுக்கு எம்பி ஆக்குனாங்கன்னு இன்றைக்கி வரைக்கும் எடப்பாடிக்கே தெரியுதா இல்லைன்னு தெரில. அன்புமணியை இவங்க தான் எம்பி ஆக்குனாங்க. அண்டு இது போல் எந்த கட்சியும் தங்களோட சீட்டை தூக்கி இன்னொரு கூட்டணி கட்சிக்கு கொடுக்காது. அதுவும் திமுக இது மாதிரி கொடுத்ததா சரித்திரமே இல்லை. இப்போவும் கமலஹாசனுக்கு முதல்வர் அவர்கள் நெல்லையில் சுவைத்த அல்வாவை தான் கொடுக்க போகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அது என்னன்றது நெல்லையிலேருந்து வரும்போதே வாங்கி வந்து ஏப்பா கொஞ்சம் மொத்தமாக ஏற்றியா லாரியில்? இல்லை, ஏன்னா நீ என்னப்பா சொல்கிற, நான் தப்பாக கூட இருக்கலாம், எனக்கு ஏன் போய் பார்க்கணும்? இப்போ இல்லை, ஆக்சுவலாக எம்பி சீட்டு கொடுக்குறதா இருந்தா கமல்ஹாசன் ஸ்டாலின் அவரோட போய் பார்த்துருப்பாரு. பார்த்து சால்வை கேள்வியை போட்டு இப்படி தானே நடக்கும். இங்க போய் பார்க்குறாங்கன்னா ஏதோ வந்து கமல் அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு ஏதோ நடந்திருக்கு. எக்ஸாக்ட்லி. முடியாதுன்றதுக்கு தானேப்பா வீட்டுக்கு போய் கன்வின்ஸ் பண்ணோம். இல்லைன்னா சின்னவர்லாம் ஏஞ்சி போவாரே, ஓ நம்ம தான் எம்பி சீட்டு கொடுக்குற வர சொல்லுந்தால அப்படி தான் சொல்லுவார். 2 பேரும் சினிமாலேருந்து வந்திருக்காங்க. ஆமாம், போய் சந்திங்க. அவரும் ஹீரோ, நானும் ஹீரோ. விஜய் எங்க 26ல் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் வந்து அவருக்கு எதிராக கமல்ஹாசனை பிரச்சாரம் பண்ண வைக்கணும்னு அதுக்காக கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம். இது ரொம்ப ஃபார்ஃபெச் இந்த தேரி. அப்படி இல்லை, அதற்கெல்லாம் சாத்திய கூறுகள் இல்லை. அப்படியே நின்னாலும் கமலோட கட்சியின் செல்வாக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இல்லை, கமல் வந்து அதுக்கு உடன்பட மாட்டார். ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். யாரும் போட்டிடுறது? இவர் அந்த காலத்து சூப்பர் ஸ்டார்மா, விஜய் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகுமா அந்த கதை? அதற்கு சாத்தியம் இல்லை. இல்லை, திமுகவுடன் சேர்ந்து கொண்டு அவர் புதிதாக கட்சி வராரு. திமுகவை பற்றி கமல் அவர்களுக்கும் தெரியும். அவளுக்கு வந்து திமுக என்பது ஒரு தற்காலிக நிவாரணம். டிவியை போட்டுலாம் உடைச்சார் பார்த்தீங்களா? ஆமாம், ஏன் இன்னைக்கு வரைக்கும் அதை போட்டு இது பண்ணுறாங்கப்பா. போட்டு உடைச்சாரு, வாரிசு அரசியல் பற்றிலாம் பேசினார், என்னென்னமோ செஞ்சார். ஆனால் எப்படியாவது இந்த 24 எலெக்ஷனில் எப்படி தப்பிக்கிறதுன்னு அவர் நினைக்கும் போது திமுக வந்து கை கொடுத்தது. நீங்கள் கேண்டிடேட்லாம் போட வேணாம், வந்துருங்க நம்ம கூடன்னு சொன்னோன்னே இவருக்கு சந்தோஷம். அது இல்லைன்னா 40-39 தொகுதிக்கு எங்கே போவார் கேண்டிடேட்டுக்கு? போன வாரம் கூட ஒரு லேடி ஒருத்தவங்க விலகுனாங்கன்னு நினைக்கிறேன், ஒரு ஆர்டிஸ்ட் விலகுனாங்க. அதனால் அவரும் அந்த அருணாச்சலம் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் மட்டும்தான் உட்கார்ந்து கட்சி பற்றி நாட்டு நலன் பற்றி விவாதித்து கொண்டிருப்பார்கள். இப்போது ரீசெண்டாக இதை விவாதிக்க ஆரம்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அநேகமாக இட் மஸ்ட் பி பேட் நியூஸ் ஃபார் கமல்னு தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம தொடர்ந்து இந்த பாஸ்போர்ட் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் திலீபன் என்கிற இலங்கையைச் சேர்ந்த முன்னாள் எம்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நான் வந்து முன்னாடி வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சேன். அப்போவே வந்து நீங்கள் சொன்னீங்க இலங்கையை சேர்ந்த ஒரு எம்பி இந்த மாதிரி வந்து இந்த பாஸ்போர்ட்டை வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த எம்பி இவர் தானா? இந்த கைது எதுக்கு? இவர் தான் அந்த எம்பி, அது சந்தேகம் இல்லை. நம்ம தொடர்ந்து பல முறை இந்த ஸ்கேமை பற்றி நானும் பல்வேறு சேனல்களில் பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன். அண்டு இது சம்பந்தமாக தமிழக பிஜேபி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் ஆளுநரிடம் 2 முறை புகாரும் அனுப்பியிருக்கிறார். அதற்கெல்லாம் பிறகும் கூட மத்திய அரசும் சரி மாநில அரசுக்கிட்ட தான் இந்த கேஸ் இருக்குது. மாநில அரசு இதை விசாரிக்கவும் முடியாது. என்னவென்றால் இந்த பாஸ்போர்ட் ஊழல் நடைபெற்ற போது
நடைபெற்றதற்கே முக்கிய காரணமாக விளங்கியவர் அப்போது மதுரை மாநகர காவல் ஆணையாளராக இருந்த திரு டேவிட்சன் ஆசீர்வாதம் என்று தான் அப்போதும் நாம் சொன்னோம். அப்போ தான் வந்து ஒரு நேம் பண்ணாமல் எம்பி பேரை இண்டிகேட் பண்ணோம். ஏன்னா மற்றவங்கெல்லாம் போனது இங்கேருந்து ஃபேக் அட்ரஸ் கொடுத்துட்டு போயிடுறாங்க. இங்கேருந்து போய் ஒரு ஆள் எம்பி ஆகிறாருன்னா அது இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். உங்கள் ஊரில் இருந்துக்கிட்டு ஒரு இன்னொரு நாட்டோட சிட்டிசனு உங்கள் ஊரில் இருந்துட்டு மதுரையில் தமுக்க மைதானம் பக்கத்தில் குடியிருக்கிறேன்னு ஒரு அட்ரஸை கொடுத்துட்டு வண்டி ஏறி இலங்கைக்கு போய் எம்பி ஆகிறான் ஒருத்தன். இதெல்லாம் தான் சுட்டி காட்டியிருந்தோம். திரு அண்ணாமலை அவர்கள் ஆளுநருக்கு அனுப்பிய புகார் கடிதத்திலும் இது இருக்கிறது. இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சுமத்திய பிறகும் அதே டேவிட்சனை கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக போடுறாங்கன்னா இந்த கவர்மெண்ட்டு எந்த லட்சணத்தில் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். ஒரு 20-25 ஏடிஜிபி இருப்பாங்க, இன்னும் ஒருத்தர் கூட இல்லையா? இவர்களுக்கு வேண்டியது திறமையான, தரமான, நேர்மையான அதிகாரிகள் அல்ல, ஆமாம் சாமி போடும் அதிகாரிகள் தான் வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அருண் டேவிட்சன் போன்றவர்களாம் இவர்கள் இந்த பதவிக்கு நியமித்திருக்கிறார்கள். ஒருத்தர் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. எப்போ மாற்றுறீங்க? கள்ளச்சாராய சாவுகள் நடந்த பிறகு சட்டம் ஒழுங்கு டிஜிபியை மாற்றுறீங்க. ஆம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு சென்னை மாநகர ஆணையரை மாற்றிட்டு அருணை தூக்கி இங்கே போட்டுட்டு டேவிட்சனை ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து தூக்கி திருப்பி லேண்ட் ஆர்டருக்கு போடுறீங்க. கடைசியாக தமிழகத்தில் நடந்த கடலூரில் நடந்த கள்ளச்சாராய சாவு நடந்தபோது இந்த டேவிட்சன் தாங்க எஸ்பியாக இருந்தார். அவரை தூக்கி நீங்கள் லேண்ட் ஆர்டருக்கு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க? நான் திரு முதல்வர் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எந்த அதிகாரி எப்படிப்பட்டவர் என்ற ஒரு விபரமும் தெரியாது என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இது ஒரு உதாரணம். இன்றைக்கி வந்துருச்சா என்னென்னா, அந்த நம்ம பேசணும்ல அந்த பாஸ்போர்ட் ஸ்கேமு, அந்த சமயத்தில் காவல்துறை லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இவர் தெரிந்தவர், இவர் எம்பி ஆகிட்டார், கண்டுபிடிச்சாச்சு. மற்றவங்க போனவங்க கிட்டத்தட்ட 75-80 பேர், 200-300 பேருக்கு மேலே இருக்குன்னாங்க. அவங்கெல்லாம் எங்கே போனாங்க, எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ இவருக்கு இந்த ஏற்கனவே 2/2019 நினைக்கிறேன், அந்த கேஸில் கியூ பிரான்ச் கேஸில் லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த எம்பி கொச்சியில் வந்து இறங்கும்போது மாட்டிக்கிட்டார். அரெஸ்ட் ஆனது 11th, 3 நாள் கழித்து இன்றைய செய்தித்தாளில் இந்த விவரம் வந்திருக்கிறது. இது நீங்கள் இந்த போலி பாஸ்போர்ட் வாங்கின மேட்டரை என்றைக்குமே அழிக்க முடியாது. இன்றைக்கி நீங்கள் உங்கள் இன்னொன்று டேவிட்சன் லேண்ட் ஆர்டர் ஏடிஜிபி, இந்த எம்பி அரெஸ்ட் பண்ணது தமிழ்நாட்டோட கியூ பிரான்ச் போலீஸு. கியூ பிரான்ச்சுக்கு இருக்கக்கூடிய டிஐஜின்னு நினைக்கிறேன். டிஐஜி டேவிட்சனுக்கு கீழே தான் வருவார். இப்போ இந்த எம்பியை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, ரிமாண்ட் பண்ணிட்டீங்க. நீ எப்படியா பாஸ்போர்ட் வாங்கினன்றது கேட்டால் அவர் உண்மையை சொல்லுவார். அப்போ டேவிட்சன் மேல் நடவடிக்கை எடுப்பீங்களா நீங்கள்? கொச்சினில் தானே சார் பிடிச்சிருக்காங்க. இப்போ இது வந்து நேஷ்னல் ப்ராப்ளமாக தானே சார் மாதிரி இருக்கும். கொச்சியில் பிடிச்சதுனால நேஷ்னல் ப்ராப்ளம்ட்டு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாடோட லுக் அவுட் சர்க்குலர் இஸ் சென்ட் டு ஆல் ஏர்போர்ட்ஸ். அவர் மும்பை விமான நிலையத்தில் வந்து இறங்கியிருந்தாலும் பிடிபட்டிருப்பார். லுக் அவுட் நோட்டீஸ் சிஸ்டத்தில் என்ட்ரி போட்டுருவாங்க. நீ வந்தவொடனே ஃப்ளாக் பண்ணிட்டு தானே ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷன் தான் வந்துருச்சு இல்லை. இப்போது அந்த அடிப்படையில் அவர் பிடிபட்டார். இப்போது அவர்கிட்ட நாம் விசாரிக்க வேண்டியது, நீ போலி பாஸ்போர்ட்டு அதில் சந்தேகம் இல்லை, எப்படி வாங்கினேன்? இல்லை சார், எனக்கு சிவகுமார் ஒரு ஏசி கொடுத்தாரு. யார் அது சிவகுமார்? டேவிட்சன் ரைட் ஹேண்டு. எப்படி விசாரிப்பீங்க? இப்போ இன்னொரு நாட்டோட முன்னாள் எம்பி மாட்டிக்கிட்டார். இப்போ மத்திய அரசு இதை கவனிக்காமல் இருக்குமா? இது அன்றைக்கே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருந்தா, நடவடிக்கை எடுக்க சொன்னால் அவரை தூக்கி முக்கியமான பதவியில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ என்ன நிர்வாகம் நடத்துறீங்க? இப்போ இது எவ்வளோ பெரிய நேஷனல் செக்யூரிட்டிஸ்ன்றது புரியுதா? ஒரு எம்பி போனார், வந்துட்டார், மீதி 200 பேர் போயிருக்காங்களே இப்படி போலி பாஸ்போர்ட் வாங்கிட்டு எங்கே போய் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ சொல்லியிருந்தீங்கல்ல சார், பாஸ்போர்ட் வந்து விண்ணப்பிக்கும் போது அந்த அவங்க கொடுக்குற அட்ரஸில் போய் செக் பண்ணுறதுல டேரெக்டாக பாஸ்போர்ட் கொடுத்துட்றாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. செக் பண்ணுறது ஒரே தெருவில் 10 பேர் வாங்கியிருக்காம்மா. வரும்போது எல்லாமே மதுரை, அதான் முக்கியம். இது எல்லா பாஸ்போர்ட்டும் நடந்தது, பெரும்பாலான மோசடிகள் நடந்தது மதுரை. எப்போது மதுரையில் நடக்கிறது என்றால், இவர் திரு டேவிட்சன் அவர்கள் மதுரை மாநகர காவல் ஆணையராக இருக்கும்போது இது நடக்கிறது. ஸோ அந்த டைமில் நீங்களும் சுட்டி காட்டியிருந்தீங்க, அண்ணாமலை அவர்களும் சுட்டி காட்டுறாரு. இஷ்யூ பாஸ்போர்ட் நம்பர் எல்லாம் போட்டு அண்ணாமலை கவர்னருக்கு கடிதம் எழுதியிருந்தார். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு பிஜேபி கைக்கூலி அப்படின்லாம் பேசினாங்க. இருந்துட்டு போகுது. உண்மை யார் வேண்டுமானாலும் பேச. நீ ப்ரூவ் ஆகிடுச்சுல, எம்பி மாட்டிக்கிட்டார்ல, திலீபன் மாட்டிக்கிட்டார்ல, ஃபோட்டோவோட செய்தி வந்திருக்குது. யார் சொன்னது பொய்? இதுதான் சிக்கல். இதெல்லாம் எவ்வளோ பெரிய சீரியஸ் இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரெட்டுன்றது சீஃப் மினிஸ்டருக்கு சுத்தமாக புரியல. இதற்கான விளைவைத்தான் அவர் அனுபவிப்பார். சரிங்க சார், இது வரைக்கும் வந்து பல விஷயங்கள் விஜய் பிகே சந்திப்பு குறித்தும், கமல்ஹாசன் உதயநிதி சந்திப்பு குறித்தும், அதே போல் எதுக்கு வந்து ஒய் பாதுகாப்பு விஜய்க்கு அளிக்கப்பட்டது, அதில் அவர் எந்த என்ன முடிவு எடுக்க போகிறார் சொல்லிட்டு பேசணும். தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் நிகழ்வுகளை பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. நன்றி லியோ. நன்றிம்மா.